நாங்க வந்துட்டு ஒரு 3 நாள் செமினார் வந்துட்டு இதுல செய்யறோம். முதலாவது வந்து HTML, CSS, JavaScript. அப்ப HTML வந்துட்டு HTML, CSS, JavaScript இந்த 3 லாங்குவேஜை நீங்க நார்மலா படிக்கும் போது தான் நம்மளால ஒரு வெப் டெவலப்மெண்ட் ஒரு வெப்சைட்டோட செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இன்டராக்டிவான ஒரு வெப்சைட். இல்லாட்டி வந்துட்டு HTML மட்டும் செஞ்சீங்கன்னா நாங்க நேற்று பார்த்த மாதிரி ஒரு பேசிக்கான சைட் ஒன்று செய்யலாம். இப்போ CSS யூஸ் பண்ணி நாங்கள் அதுல இருந்து அப்டேட் பண்ணி அப்படி செய்யலாம். ஸோ அப்போ HTML, CSS, JavaScript இந்த 3 நாள் செய்யறதுனால நேற்று வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் HTML எப்படி ஒர்க் ஆகுது, HTML என்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கணும், HTML என்னென்ன பேசிக்ஸ் இருக்கு, அந்த விஷயங்கள் ஃபுல்லாவே நாங்க பார்த்தோம். சரி, அப்ப நேற்று வராம இருக்கிற ஆக்களுக்காண்டி அப்ப இதுதான் நேற்று படிச்சுனாங்க. நேற்று HTML பற்றின ஒரு பேசிக் ஐடியா எடுத்துனாங்க. ஸோ இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் CSS பத்தி பார்க்க போறோம். சரிதானே? CSS என்னத்துக்கு யூஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, CSS வந்துட்டு நேற்று பார்த்தோம் தானே HTML சைட்டை அதை வந்துட்டு அழகுபடுத்துறதுக்கு பாவிக்கிறது. சரி, அதை வந்துட்டு இன்னும் பியூட்டியை சேர்க்கறதுக்கு யூஸ் பண்றது தான் நாங்க வந்து CSS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே. அப்ப HTML என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு வெப்சைட்டோட ஸ்ட்ரக்சர், ஓகே, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அங்கங்க இருக்கணும்ன்றத லைக் கிரியேட் பண்றதான் HTML. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எங்களோட உடம்புல வந்து எலும்புகள் இருக்கு இல்லையா? எலும்பு இல்லாட்டி இப்படி நாங்கள் கையை பிடிக்கலாம், கை அப்படியே வளைஞ்சு விழுந்துடும் இல்லையா? ஒரு ஆள் அப்படியே எலும்பு நிக்கல, அப்படியே முறிஞ்சு விழுகிற மாதிரி இருப்பாங்க. என்ன சொன்னா, எலும்பு தான் வந்துட்டு ஒரு ஆளை வந்துட்டு ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? அப்ப அந்த எலும்புகள் மாதிரி தான் HTML எலிமெண்ட்ஸ் தான் ஃபுல்லாவே ஒரு வெப்சைட்டோட கோர் விஷயம். சரி, HTML இல்லாம ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணல, அது நாங்க பண்ணிட்டு பார்த்த மாதிரி. CSS அதுல என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, அதை இன்னும் அழகுபடுத்துது. சரி, அப்ப நாங்க வந்துட்டு பார்த்துருவோம், எங்களுக்கு தெரியும் ஏசியன்ஸ் ஒரு மாதிரி இருப்பாங்க, சைனீஸ் லைக் அந்த ஏசியன்ஸ் வித்தியாசம், லைக் யூரோப்பியன்ஸ்ல டிசைன் வித்தியாசம், ஆப்பிரிக்கன்ஸ்ல வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கலர்லயா இருக்கட்டும், அவங்களோட தலைமை இருக்கிற கலர், அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், அவங்களோட உயரம், கட்டு, அந்த விஷயங்கள் சொல்லி அது ஒவ்வொரு விஷயங்களும் மாறுபடுது தானே மனுஷனுக்கு மனுஷன். அப்படி வந்துட்டு நாங்களும் எங்களுக்கு விருப்பமான CSS அப்ளை பண்ணல சேம் எலிமெண்ட்ஸை வித்தியாசம் நாங்க காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. டைரக்டான எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு சொன்னா, இக்மனையும் பாருங்க, டராஸையும் பாருங்க. இக்மன்.lkயும் பாருங்க, டராஸ்.lk, இந்த 2 வெப்சைட்டையும் பாருங்க. 2 வெப்சைட்டுமே கிட்டத்தட்ட ஒரே கன்செப்டா இருந்தாலும் அதுல அப்ளை ஆயிருக்க ஸ்டைல்ஸ் எல்லாம் வித்தியாசப்படுறதால இக்மனை பாக்க வேற ஃபீல் வருது, டராஸை பாக்க எங்களுக்கு வேற ஃபீல் வருது. சரியா? அவ இப்படி வந்துட்டு CSS ஆல நீங்க வந்து நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ண கொள்ளலாம். இன்றைக்கு வந்துட்டு 2 நாளைக்கு நீங்க CSS ஆலேயே ஒரு ஃபுல் அனிமேஷன்ஸ் கூட நீங்க வந்துட்டு வெப் பேஜ்ல செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே. CSS அப்படின்னு சொன்னா என்னன்னா, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வரலாம் இப்ப CSS என்ன செய்யும்ன்றது ஒரு வசனமா இருக்கு. CSS is used to define styles for your web pages, including design, layout, and variation in display for different device and screen size. இதுல தான் CSS. சரியா? முதலாவது என்னன்னா, define styles. உங்களுக்கு ஒரு ஸ்டைலை வந்துட்டு ஒரு ஸ்டைலை அப்ளை பண்றதுக்கு தான் எங்களுக்கு இது யூஸ் ஆகுது. சரியா? நான் அடுத்தடுத்த எல்லாம் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸ்டைலை அப்ளை பண்றதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. அடுத்தது வந்துட்டு அந்த ஸ்டைல், இந்த வெப்சைட்ல வந்து வெப் பேஜுக்கு வந்து ஸ்டைல் பண்ணதான் அது ஹெல்ப் பண்ணுது. அதுல என்னென்னத்துக்குன்னு சொன்னா, டிசைன், அதோட டிசைன்ஸ் வந்துட்டு அது எப்படி இருக்கணும்ன்றது, அதோட லே அவுட், அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு அதோட வேரியேஷன்ஸ். உதாரணத்துக்கு என்ன சொல்றது, கேன்சல் என்ற பட்டன் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா சிவத்த கலர்ல இருக்கும். அதே நேரம் வந்துட்டு சப்மிட் என்ற பட்டன் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நீல கலர் இல்லாட்டி வித்தியாசமான கலர்ஸ் இருக்கும். அப்ப கலர் வித்தியாசம் அப்படி இருக்கும், ஹைட் வித்தியாசப்படும், வித் வித்தியாசம், அப்படி வந்துட்டு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு. இல்லாட்டி லே அவுட், இப்ப ரைட் சைட்ல வரணும், லெஃப்ட் சைட்ல வரணும், நெட் பார்ண்டா மேல வரும். நேற்று நாங்க கொஞ்சம் பார்த்தோம், நெட் பார்ன்றது மேல வரணும், சைட் பார் வரணும், மெயின் கண்டென்ட் வரணும். இப்படி வந்துட்டு அதோட லே அவுட்டோட டிசைனை வந்துட்டு செய்யறதுக்கு, அடுத்த டிசைன் நார்மலா பேக்ரவுண்ட் கலர், ஃபோனோட ஸ்டைல், எலிமெண்ட்ஸ், அந்த விஷயங்களை செய்யறதுக்கு ஃபுல்லா யூஸ் பண்ணுது. அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் CSS செய்யறது என்ன அப்படின்னு சொன்னா, டிஃபரெண்ட் டிவைசஸுக்கும் ஸ்கிரீன் சைசஸுக்கும் செய்யும். சரியா? இப்போ வந்துட்டு இந்த காலத்துல, முந்தைய காலத்துல வந்துட்டு லேப்டாப்ஸ் இல்லாட்டி டெஸ்க்டாப் பிசி அதெல்லாம் கூட, அதாவது பிசியா யூஸ் பண்றதுதான் ஒரு அந்த காலத்துல கூடவே இருந்தது. ஆனா இப்ப கரண்ட் டேஸ்ல வந்து எப்படி இருக்கு, கரண்ட் டேஸ்ன்னு சொல்ல ஒரு லைக் ஒரு லாஸ்ட் 10 to 15 இயர்ஸா வந்துட்டு மொபைல் போன் வந்துட்டு கூட யூஸ் பண்றோம் இல்லையா? மொபைல் அப்ப சின்ன சைஸ்ல வெப்சைட்ஸை பார்க்கணும். நாங்க செய்யற அதே வெப்சைட்ஸ்
சின்ன சைஸ்ல பார்க்க வேண்டிய அப்ப அது வந்துட்டு மொபைல் ஆப்டிமைஸ்ட் ஆகணும். மொபைல் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. வேற டிவைஸ் ஸ்கிரீனோட வித்த பாத்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கு. சரி, அதே நேரம் போனோட ஸ்கிரீன் வந்துட்டு சின்ன. அப்ப அப்படி டிஃப்ரெண்ட் ஸ்கிரீன் சைஸா இருக்கணும், டிஃப்ரெண்ட் டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட வெப் பேஜை டிசைன் பண்றது இந்த சிஎஸ்எஸ் தான் செய்யுது. சரி, அப்ப சிஎஸ்எஸ் மூலம் தான் அந்த விஷயங்களும் செய்யற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே, அப்ப நாங்க நேற்று பார்த்த மாதிரி நேற்று வந்து டேக்ஸ் பார்த்தோம். நாங்க எலிமெண்ட்ஸ் ஒன்றுக்கு வந்துட்டு டேக்ஸ் வந்து பார்த்தோம். இதுல வந்துட்டு எலிமெண்ட் நாங்க ஸ்டைல் பண்ணிக்க இதை வந்துட்டு நாங்க வந்துட்டு செலக்டர் இதை நாங்கள் செய்ய சுமார் பேசிக் ஒரு ஐடியாக்கு தரேன். இதை வந்து செலக்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த டேக்ஸ் அதுல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதோட ஐடியாவை விளக்க சொன்னீங்கன்னா சரி, அதுக்கு பிறகு நாங்கள் அதுல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்க எங்களுக்கு விளங்க. சரி, அடுத்தது வந்துட்டு என்ன ஸ்டைல் அப்ளை ஆகணும், அதுக்கு என்ன வேல்யூ அப்ளை ஆகணும், என்ன ப்ராப்பர்ட்டி என்ன வேல்யூ வரணும்னு சொல்லி போட்டு நாங்க யூஸ் பண்றது இப்படித்தான் வந்துட்டு சிஎஸ்எஸ் எழுதுறது. சரியா? ஜஸ்ட் வந்துட்டு பாருங்க. சரியா? செலக்டர் இருக்க போது அதுக்கு பிறகு கேர்லி பிரேசஸ். சரியா? கேர்லி பிரேசஸ் இருக்க போது அதுக்குள்ள ஒரு 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 ப்ராப்பர்ட்டி கலர் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்க போது அதுக்கு பிறகு அங்க என்ன கலர் வேணும், ரெட்னா அதோட வேல்யூ. சரியா? ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அது என்ன வேல்யூன்றதை நாங்க கொடுக்க போறோம். எவ்வளவுதான் சிஎஸ்எஸ் இதை வச்சுட்டு எங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். சரி, நான் ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். அதை தாண்டி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நீங்க அதெல்லாம் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். நேற்று நான் வந்துட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நான் டேக்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அங்கால நீங்களா சர்ச் பண்ணி செய்யணும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தருவேன். அதுக்கு அங்கால இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நீங்க வந்துட்டு லேர்ன் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ வரணும் படிச்சிட்டீங்கன்னா சரி, சிஎஸ்எஸ் ஓகே, அவ்வளவுதான். இதை தாண்டி பெருசா ஒன்றுமே இல்லை. சரியா? சரியான சிம்பிள். ஓகே, சோ நாங்க இப்ப வந்துட்டு பார்ப்போம். ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் உங்களுக்கு நேத்து நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன் விஎஸ் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு. விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு சொல்லி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுல வெப்சைட்ஸ் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்டா வரும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து விண்டோஸ் யூஸ் பண்றபடியா டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் வருது. நீங்க மேக் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேக்குக்கு டவுன்லோட் பண்றது வரும். லினக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா லினக்ஸுக்கு வரும். சரியா? ஓகே, அப்ப நீங்க அப்படி வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றது சின்ன விஷயம் தானே. டவுன்லோட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்றது என்ன. ஓகே, அப்படி இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ தான் வரும். சரியா? ஓகே, இப்படி வர நியூ வரும். ஓகே, இந்த வெபினார் சீரிஸ் வந்து நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன். நேற்று இருந்தார்களே தெரிஞ்சிருக்கு. நான் வெபினார் சீரிஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி காரணம் சாம்பிள். இப்போ நான் அந்த செலக்ட் ஃபோல்டர்ன்றதை கிரியேட் பண்றேன். கிளிக் பண்றேன். எனக்கு அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுது. எப்படி அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆயிருக்கான்னு தெரியுமான்னு சொன்னா லெஃப்ட் சைட் பாருங்க, ஒரு இது இருக்கு. சரி, ஒரு செக்ஷன்ஸ். அதுல முதலாவது இருக்கிறத நாங்கள் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்ப்ளோரர்ல நீங்க ஓப்பன் பண்ணினீங்கன்னா இந்த ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் நான் ஓப்பன் பண்ணினேன்னா அந்த ஃபோல்டர்ல இருக்கு. அப்ப இதுல நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. நான் அதை டெலிட் பண்றேன். இப்போதைக்கு எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை. சரியா? ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன்னா இப்படி நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணின பிறகு சரியா, இப்ப நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரியேட் பண்றேன். ஒரு நியூ ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்றேன். இந்த நியூ ஃபைல்ல பாருங்க index.html என்று சொல்லி ஒன்றை கொடுக்குறேன். சரியா? அப்ப index.html பண்றேன். சரியா? ஓகே, index.html என்ற ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இப்படித்தான் இதுல நாங்க ஃபைல்ஸை நாங்க கிரியேட் பண்ணுவோம். அப்ப நேத்து நாங்க பேசிக்கான HTMLs பார்த்தாங்க இல்லையா? அப்ப இதுல வந்துட்டு நான் வந்துட்டு முதல்ல என்ன சொன்னாலும் ஒரு டாக் டைப் வந்து கிரியேட் பண்ணணும். அடுத்தது வந்துட்டு HTML வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்குள்ள ஹெட்ன்னு சொல்லி முதல்ல அதை கிரியேட் பண்ணணும். சரியா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நான் டைட்டில் வந்து போடணும்னு சொன்னேன். சரியா? டைட்டில் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா பாடி சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நேற்று நாங்க பார்த்தோம்னாங்களாமே.
இது ஞாபகம் இது ஓகே தானே. இப்ப இது HTML சீரீஸ் சொல்லி போட்டு நான் இதுக்கு டைட்டில் ஒன்றா வைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ள இப்போ பாடிக்குள்ள வந்து நாங்கள் இது பண்ணலாம். சரி, ஓகே தானே. அப்ப இது இப்படித்தான் நார்மலா நாங்க வந்துட்டு செய்துட்டு சேவ் பண்றோம். இப்ப நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ H1 மட்டும் ஒன்று கிரியேட் பண்றேன். வெல்கம் டு ட்ரெண்ட்செட் சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்கு தானே. இப்ப நாங்க என்ன செய்யலாம், இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிட்டு சரியா கொப்பி பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. இந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கொப்பி பாத் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதை நீங்க அப்படியே கிளிக் பண்ணி போட்டு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதை நீங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வரும். சரியா, ஓகே. அப்ப .html நான் நேற்று சொன்னா .htmlன்றதை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி அதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி போட்டு கொப்பி பாத்த கொடுத்துட்டு நீங்க வெப்சைட்ல போயிட்டு ப்ரௌசர்ல போயிட்டு இது பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நார்மலாவே உங்களோட வெப்சைட் வந்துட்டு லைவ் ஆகும். சரியா, ஓகே. நாங்க அதுக்கு பிறகு இன்னொன்று பார்த்தோம்னா பேராகிராஃப் டேக்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். சரியா, பேராகிராஃப் டேக்ல ஹியர் இஸ் சாம்பிள் பேராகிராஃப். சரியா, சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது. சரியா, இதெல்லாம் நாங்க நேத்து பார்த்த விஷயம். ஓகே ஓகே. இப்போ நாங்க பார்ப்போம் இதுக்குள்ள இது ஒரு HTML ஃபைல், இதுக்குள்ள எப்படி நாங்க CSS கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, ஓகே. இப்போ CSS கொண்டுறணும் அப்படின்னு சொன்னா நாங்க வந்து ஒரு புது அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். சரி, அட்ரிபியூட்டா என்னென்ன ஞாபகம் இருக்கிறாங்களுக்கு தம்ஸ் அப் பண்றதாங்க ஆகும். நேற்று சொல்லி தந்த அட்ரிபியூட்டா என்னென்ன ஞாபகம் இருக்கிறாங்க. ஓகே, கிரேட் கிரேட் கிரேட், தேங்க்யூ. ஸோ அப்ப H1ல நான் என்ன சொல்லுவேன், ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ண போறேன். என்ன அட்ரிபியூட்டுக்கு என்ன பேருண்டா ஸ்டைல் என்று சொல்லுவாங்க. சரியா, ஸ்டைல் என்று சொல்லி போட்டு சரியா ஸ்டைல் என்று சொல்லி யூஸ் பண்ணிட்டா போறோம். சரி, அப்ப இந்த ஸ்டைல் எப்படி நாங்கள் எழுதணும்னு சொன்னா சரி, அந்த ஸ்டைலுக்குள்ள எப்படி எழுதணும்னு சொன்னா நேற்று நாங்க ஞாபகம் இருக்கா நாங்கள் முடிக்கிற டைம்ல ஒரு ஆளுங்கிட்ட கேட்டிருந்தவங்க வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் எப்படி போடுறதுன்னு சொல்லி போட்டு அப்ப முதலாவது நாங்கள் பேக்ரவுண்ட் கலர் வந்து போடுவோம். பேக்ரவுண்ட் சொல்லிட்டு ஹைஃபன் கலர். சரியா, என்று சொல்லிட்டு இதுல நான் வந்துட்டு என்ன கலர் எனக்கு வந்துட்டு ரெட் போடணும் சொல்லி போட்டு ரெட் போட்டு யூஸ் பண்ணி முதல்ல நான் ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிவிச்சு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா பேக்ரவுண்ட் ரெட் ஆகும். சரியா, ஓகே. நாங்க இப்ப திருப்பி இப்ப கோட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா, இப்ப நான் வந்து ஸ்டைல்ன்ற ஒரு அட்ரிபியூட்டை நான் வந்துட்டு ஆட் பண்றேன். சரியா, இப்ப பாருங்க இப்ப பாருங்க ஸ்டைல்ன்னு சொல்லி நான் வந்துட்டு ஸ்டைல்ன்ற அட்ரிபியூட்டுக்குள்ள இதுல பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டியையும் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை நான் அங்க ஆட் பண்றேன். சரி, இப்ப பாருங்க நான் வந்து இப்ப ஸ்டைல்ன்ற ஒரு அட்ரிபியூட்டுக்கு உள்ள ஸ்டைல்ன்ற அட்ரிபியூட்ன்றது ஈக்குவல் போட்டு இந்த இன்வெர்டர் கமா போடும் வரைக்கும் பாரு. அதுக்கு பிறகு அதுக்குள்ள நான் ஒரு ப்ராப்பர்ட்டியையும் ஒரு வேல்யூவையும் ஆட் பண்ணிக்கல எனக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா அது அங்க அப்ளை ஆகுது. அந்த ப்ராப்பர்ட்டி என்னது பேக்ரவுண்ட் கலர், அதோட வேல்யூ என்ன ரெட். சரியா, இப்ப இதே மாதிரி வேற நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸையும் பிரிக்கிறதுக்கு நாங்க செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். இதுதான் செமிகோலன். சரியா, நாங்க வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்மள எழுத படிக்கல நான் வந்து தமிழ்ல இப்படி ஒரு இது இருக்குன்றதே எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏன்னா நான் இப்படி எல்லாம் பாவிச்சதே இல்லை. என்ன கோலன் செமிகோலன் எல்லாம் வந்து நாங்க யூஸ் பண்றோம். ஆனா ப்ரோக்ராமிங்ல வந்தீங்கன்னு சொன்னா செமிகோலன் தான் நிறைய இடங்கள்ல நீங்க யூஸ் பண்ண வேண்டி வரும், இந்த கோலன் செமிகோலன் எல்லாம். சரியா, ஓகே. இப்ப நான் இப்ப என்னன்னு செய்யணும்னு சொன்னா முதலாவது அதோட ஒரு வேல்யூ ஒரு ப்ராப்பர்ட்டி அதோட வேல்யூ, அதுக்கு பிறகு அடுத்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் போக போறேன்னு சொன்னா செமிகோலன் போட்டு கலர் சொல்லி போறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன் ஒயிட் என்று போட்டு செமிகோலன். சரியா, இப்ப நான் என்ன செய்யணும் பாருங்க. இப்ப பாருங்க இந்த செமிகோலனால நான் பிரிக்கிறேன். இது பேக்ரவுண்ட் கலர் ரெட், அடுத்தது கலர் ஒயிட். சரி, இப்ப நான் சேவ் பண்ணி போட்டு அங்க போய் ரீஃப்ரெஷ் பண்ணா ஓகே விளங்கிட்டா. சோ இது விளங்கினால ஒரு தம்ஸ் அப் தாங்க பார்ப்போம். ஓகே, கிரேட், யா சூப்பர். சோ அப்ப இப்படி வந்துட்டு எங்களால வந்துட்டு எங்களை என்ன சொல்றது கோடிங் நீங்க வந்துட்டு CSS அப்ளை பண்ணி ஏறும்.
சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைப். ஒரு 3 டைப் இருக்கு. 3 வகையில வந்துட்டு நாங்க சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணலாம். அதுல முதலாவது விஷயம் இப்படி நீங்க வந்துட்டு அந்த HTML டேகுக்கு உள்ள அட்ரிபியூட்டை ஸ்டைல் என்ற அட்ரிபியூட்டை பாவிச்சு சிஎஸ்எஸ் நீங்க ஆட் பண்ணலாம். இது வந்து முதல்ல இதை வந்துட்டு நாங்கள் இன்லைன் ஸ்டைலிங் சொல்லி சொல்லுவோம். சரியா, இன்லைன் ஸ்டைலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அப்ப இது வந்துட்டு இல்லை, இதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். அப்ப நார்மலாவே நீங்க ஒரு டேகுக்குள்ளேயே, சரியா, நீங்க வந்து அதை வெளியே எழுத தேவையில்லை. அந்த டேகுக்கு உள்ளேயே வந்துட்டு நீங்க என்ன செய்யலாம், அதை ஆட் பண்ணே இல்லை. சரி, அப்ப டேகு ஒரு HTML டேகுக்குள்ள ஆட் பண்ணக்கூடியதை இன்லைன் ஸ்டைலிங்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இப்ப இதே வந்துட்டு இன்னொன்று செய்யலாம், இன்டர்னலா எழுதலாம். இன்டர்னல் இன்லைனுக்கும் இன்டர்னலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஆகும்? இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் 5 லெட்டர் வித்தியாசம் இல்ல. ஓகேயா? இதுல என்னன்னு செய்யலாம்னா, இதுக்குள்ள வந்துட்டு என்ன செய்யலாம்னா, இன்னொரு டேக் ஒன்று நாங்கள் யூஸ் பண்ணலாம். சரியா, நாங்க வந்துட்டு இன்னொரு டேக் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்டைல் என்ற டேக். சரியா, நீங்க இன்னொரு டேக் ஒன்று யூஸ் பண்ணலாம். அது வந்துட்டு ஸ்டைல் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்டைல் டேக்கை வந்துட்டு நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா, ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ணுவோம். சரியா, ஹெட்டுக்குள்ள நார்மலா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்டைல் என்று சொல்லி ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த டேகுக்குள்ள நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, சிஎஸ்எஸ் டிரெக்டா எழுதலாம். சரியா, இப்பதான் பார்க்கணும் சொன்னா சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறேன். இப்ப இந்த ஸ்டைலிங் எல்லாம் தானே, இது இன்லைன் ஸ்டைல். அப்ப அதுக்குள்ளேயே நாங்கள் எழுதிட்டு போயிடுவோம். அப்ப இன்லைன் சிஎஸ்எஸ் நாங்கள் இப்படி எழுதி கொள்ளலாம். இப்ப நாங்கள் இன்டர்னலா எழுதியக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு எப்படி எழுதணும்னா இந்த ஃபார்மேட்ல எழுதுவோம். சரியா, இந்த ஃபார்மேட்ல நாங்கள் எழுத வேணும். சரி, அதுக்கு முன்னுக்கு நாங்கள் நிறைய ஒரு 5-6 HTML எலிமெண்ட்ஸ் போட்டுக்கொள்வோம். சரி, அப்ப 5-6 எலிமெண்ட்ஸ் போடுவோம். ஹியர் இஸ் சாம்பிள் பேராகிராஃப் நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்றேன். இதுல 1 2 3 என்று போடுறேன். சரியா, 2 3 4 இது 5. சரியா, அப்ப வந்து பாருங்க, இப்ப எத்தனை 5 பேராகிராஃப் அங்க இருக்க போகுது. ஓகே, நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்றேன். 1 2 3 4 5 வருது. சரி, அப்ப இன்லைன் ஸ்டைலிங் நான் தூக்கினேன்னு சொன்னா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது இருக்கு. சரியா, இதே மாதிரி டைட்டிலையும் என்னொன்று போறேன். நான் இந்த இன்லைன் ஸ்டைலிங்க எடுத்துக்கிட்டேன். சரியா, இன்லைன் ஸ்டைல் உங்களுக்கு தேவையில்லை, வெறும் HTML வெல்கம் டு என்னென்று போடுவோம், 3 day seminar. சரியா, 3 days seminar, வெல்கம் டு 3 days செமினார்னு சொல்லி நான் போட்டுக்கொள்றேன். அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, 2 ஹெடிங்கும் 5 பேராகிராஃபும் இருக்கு. சரியா, நான் என்ன செய்யறேன், கொஞ்சம் அதை மேல் எடுக்கிறேன் ஒரு ஃபார்மேட்டுக்கு வாரத்துக்காண்டிய. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைட்டில், ஒரு ஹெடிங், அதுக்கு கீழே 3 பேராகிராஃப், அதுக்கு கீழே ஒரு டைட்டில், அதுக்கு கீழே 2 பேராகிராஃப் அப்படி வருது. சரியா, இதால வந்துட்டு எங்களுக்கு ஈஸியா நாங்க வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இப்போ வந்துட்டு சிஎஸ்எஸ் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். சரியா, இப்ப இதுல பாருங்க, செலக்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. முதலாவது செலக்டர்ல ஒரு 3 வகையான செலக்டர்ஸ் நாங்க டைரக்டா யூஸ் பண்ணலாம். முதலாவது செலக்டர் என்ன என்று சொன்னா, இப்ப இந்த ஸ்டைலுக்குள்ள எழுத போறோம். என்ன டேக் யூஸ் பண்றோமோ அந்த டேக்கோட நேமை டைரக்டா நாங்கள் யூஸ் பண்ணலாம். அது பேர் பி வந்துட்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, பேராகிராஃப் டேக் ரெப்ரசென்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு ஒரு கேர்லி பிரேஸ், இதுக்கு பிறகு நார்மலா ஒரு அதோட என்ன சொல்றது, அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ. சரி, அது பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு பிஸ்கட் சும்மா நார்மலா ஒரு கலர் வந்து கொடுத்தோம். சரியா, இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், எல்லா பேராகிராஃப் டேகுக்கும் ஒரு சேஞ்ச் ஒன்று வந்திருக்கு. விளங்குறாக இது வந்துட்டு சேஞ்ச் வந்திருக்குதுன்னு தெரியுறாக ஒரு தம்ஸ் அப் பண்ண சொல்லுங்க ஆகும். ஓகே, அப்ப இது வந்துட்டு சேஞ்ச் ஒன்று தெரியுதானே, கவிக்கு இதுல சேஞ்ச் வந்ததே தெரியலையா? டிலேமா. ஓகே ஓகே, அப்ப இதுல வந்து பாருங்க, அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்ப திருப்பி நான் சொல்றேன் பாருங்க, எங்கள்கிட்ட நிறைய டேக்ஸ் இப்ப இருக்குது. இந்த டேக்ல
இந்த டேகோட நேம் எடுத்து நாங்கள் அதை செலக்டரா யூஸ் பண்றோம். செலக்டர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்ப நீங்க எழுத போற இந்த சிஎஸ்எஸ் இந்த கம்ப்யூட்டருக்கு சொல்லத்தானே வேணும். இதை எங்க அப்ளை பண்ணணும்ன்ற ஒரு விஷயத்த நாங்க சொல்லத்தானே வேணும். அப்ப அதுல நாங்க சொல்றோம் என்னன்னு சொன்னா, இந்த செலக்டரை பி என்ற இந்த பி என்ற டேக் இருக்கிற எல்லாத்துக்கும் இதை அப்ளை பண்ணு என்று சொல்லி சொல்றோம். சரியா? அப்படித்தான் வந்துட்டு இப்ப நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். பி என்ற டேக்ல பேக்ரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், பிஸ்கட் இருக்கும். நான் வந்துட்டு என்ன இதன்றதுக்காண்டி எல்லோ ஒன்று போறேன், எனக்கு ஈஸியா விளாங்கிறதுக்காண்டி. சரியா? எல்லோ ஒன்று போட்டா நம்மள எல்லாத்துக்குமே எல்லோ கலர்ல வருது. பேராகிராஃப் டேக்ல இருக்கிற எல்லாத்துக்குமே இது வரும். சரி, அப்ப இப்படி நீங்க போட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த ஃபைல்ல 100 பேராகிராஃப் வந்தாலும் எல்லா பேராகிராஃபுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகும். சரியா? அது தவிர வேற எந்த டேகுக்கும் அப்ளை ஆகாது. சரியா? அப்ப எத்தனை பேராகிராஃப் வந்தாலும் அத்தனை பேராகிராஃபுக்கும் இந்த இது வந்துட்டு இந்த ஸ்டைல்ல நீங்க எழுதுற இந்த செலக்டர், அதாவது டேகோட செலக்டரை யூஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாத்துக்குமே பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? ஓகே, அடுத்தது நாங்க பார்ப்போம். இது முதலாவது செலக்டரோட டைப். சரியா? இப்ப இதுல ரெண்டாவது இன்னொரு செலக்டர் இருக்குது. அதை என்னன்னு சொன்னா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, கிளாஸ் வந்துட்டு எப்படி அப்ளை பண்றேன்னு சொன்னா இதே மாதிரி நாங்க திருப்பி நாங்க இதுல H1 அப்ளை பண்ணிப்போம். சரியா? H1 பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட் கொடுப்போம். சரியா? இப்ப எங்களுக்கு பேராகிராஃப் எல்லாம் எல்லோல வரப்போகுது, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட்ல வரப்போகுது. சரியா? நான் சரி இதுல வந்து பேராகிராஃப் டேக் எல்லாமே ரெட்ல வந்துச்சு. சரியா? இது விளங்குதானே? ஓகே, அடுத்தது நாங்க கிளாஸ் டேக்னு சொல்லி ஒன்று இருக்கு. சாரி, கிளாஸ் வச்சுக்கொண்டு நாங்கள் யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க, இந்த பேராகிராஃப்ல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கிளாஸ் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட்டை சொல்றேன். கிளாஸ் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட் எழுதி போட்டு அதுக்கு நான் ஏதாவது ஒரு நேம போடுறேன். சரியா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் ஹைபன் பேராகிராஃப் சொல்லி, அதாவது இதுதான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லி போட்டு இப்ப நான் என்ன செய்யறேன், இதை காப்பி பண்ணி இதுல நான் செலக்டரை நான் இந்த கிளாஸை யூஸ் பண்ணுறேன். சரியா? கிளாஸுக்குரிய பேராகிராஃப் இதை எப்படி யூஸ் பண்ணா டாட் போட்டுட்டு அதுக்கு அங்கால அதோட கிளாஸ் நேம், அதுக்கு பிறகு அதே மாதிரி கேர்லி பிரேசஸ், அதுக்கு பிறகு நாங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி, அதுக்கு பிறகு என்ன வேல்யூ. சரியா? இப்ப நான் பிளாக் கண்டு போடுறோம். சரியா? பேக்ரவுண்ட் கலரை வச்சுக்கொண்டு உங்களுக்கு சரி. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் மட்டும் எங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் பிளாக்கா வந்திருக்கு. ஏன்னு சொன்னா சரியா, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் கிளாஸ் எங்க எல்லாம் இருக்கோ அங்கே எல்லாம் இது அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துக்கு போறேன், இன்னொரு பேராகிராஃபுக்கு போறேன். சரியா? அதுலயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லி போட்டுட்டு இதுல சேவ் பண்ணிக்கிறேன். இன்னொரு இதுக்கும் வந்துட்டு இது விளங்குதா உங்களுக்கு? இது விளங்குதுன்னு சொல்றாங்க, ஒரு கான்செப்ட் பண்ணுதாங்க ஆகும். கிளாஸ் என்றது எப்படி யூஸ் பண்றேன்னு விளங்குறாங்க. ஓகே, கிரேட், தேங்க்யூ. கொஸ்டின் டைம் ஒருக்கா தருவேன், அதுக்கு முன்னாடி நாங்க 3 விஷயத்தையும் ஒருக்கா பார்ப்போம். சரியா? அப்ப ரெண்டாவது விஷயம் என்னன்னு, முதலாவது வந்து செலக்டர் என்னவா இருக்க போகுது, டேகோட நேமா இருக்க போகுது. ரெண்டாவது செலக்டர் என்னவா இருக்க போகுது, அந்த டேக்ல நாங்க யூஸ் பண்ற கிளாஸ் நேமா இருக்க போகுது. சரியா? ரெண்டாவது வந்துட்டு அதுல கிளாஸ் நேம இருக்க போகுது. அப்ப கிளாஸ் வந்துட்டு நீங்க ஒருக்கா எழுதிட்டீங்கன்னா இத்தனை தடவையும் யூஸ் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நாங்க இந்த H1க்கு எழுதலாமா? என்ன நினைக்கிறீங்க? எழுதலாம்ன்றாக ஒரு தம்ஸ் அப்பும், இல்லாட்டி தம்ஸ் டவுன். எழுத இயலான்றாக ஒரு தம்ஸ் டவுன் தாங்க. எழுதலாம், இதுல நான் வந்துட்டு கிளாஸ் போட்டு எழுதலாம்னு சொல்லி நினைக்கிறார்கள் ஒரு தம்ஸ் அப் தான். மெட்டாக வந்துட்டு இல்ல ஏழாவதாக தம்ஸ் டவுன் எழுதலாம். எல்லாரும் எழுதலாம்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அப்படின்னு சொன்னா நாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லி போட்டு போறோம். சரியா? இப்போ பார்த்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா எஸ். அப்ப நாங்க வந்துட்டு இந்த ஒரு கிளாஸ் நாங்க டிசைன் பண்ணிட்டோம்னு சொன்னா, ஒரு கிளாஸ்ல நாங்க சிஎஸ்எஸ் டிசைன் பண்ணிட்டோம்னு சொன்னா, அது அந்த கிளாஸ் எங்க எல்லாம் நாங்க கால் பண்றோமோ அங்க எல்லாம் வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த 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 ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை ஆகும். சரியா? இது ஓகே, அது விளங்கிட்டா நான் வந்து இன்னொரு இது சேர்க்கிறேன்.
கலர் வந்துட்டு ஒயிட் சொல்லி போடுங்க. சரி, இதை ரீஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு என்ன இருக்கிறது. ஓகேவா? அப்ப நான் முதலாவது பார்த்தது என்ன, ஒரு ஒரு செலக்டர் வந்துட்டு டேகோட நேமை யூஸ் பண்ணலாம். ரெண்டாவதா யூஸ் பண்ணது கிளாஸ் என்ற அட்ரிபியூட்டுக்குள்ள நாங்க வந்துட்டு நேம் அந்த அதுல நாங்கள் என்ன நேமை யூஸ் பண்றோம் அந்த நேமுக்கு நாங்கள் டொட்ன்றதோட சரி, இதை மிஸ் பண்ணிடக்கூடாத. டொட்ன்றது பாவிக்காட்டி வராது. சரியா? டொட்ன்றதோட அந்த நேமை யூஸ் பண்ணி அதுக்கு நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதிக்கொள்ள இயலும். சரியா? இப்ப நாம் வந்துட்டு மூன்றாவது விஷயம் சொல்லட்டும். சரியா? ஓகே, மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஐடின்னு சொல்லுவோம். சரியா? ஐடி இப்ப கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஐடி. சரியா? இம்பார்ட்டன்ட். சரியா? இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ஒரு ஐடியை கிரியேட் பண்றேன். ஓகேவா? இந்த ஐடியை நாங்கள் யூஸ் பண்ணீங்க. இப்ப இதுக்கு என்ன பேர், நான் இப்ப சாட்ல ஒன் பண்றேன். ஒரு கிளாஸ் இதை நாங்கள் யூஸ் பண்ணணும்டா, ஒரு கிளாஸுக்கு நாங்கள் சிஎஸ்எஸ் கிளாஸ் செலக்டரா யூஸ் பண்ணணும்னு சொன்னா நாங்கள் யூஸ் பண்ற சிம்போல் என்ன, ஃபுல் ஸ்டாப். கிரேட், யார் அனுஜா போட்டுக்கிறீங்க ஃபுல் ஸ்டாப்னு சொல்லிட்டு. யா, அப்ப அந்த ஃபுல் ஸ்டாப் டாட் அதை நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இதே வந்துட்டு நாங்கள் ஒரு ஐடிக்கு நாங்கள் யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுவோம். சரியா? இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டுட்டு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிங்க் அண்ட் போடுவோம். சரியா? இப்ப பாருங்க இதை நீங்க ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த செகண்ட் பேராகிராஃப்லயா சேஞ்ச் பண்ண மாதிரி தெரியுதா? விளங்குறாங்க? ஒரு தம்ஸ் அப் பண்ணி போடுங்க ஆகும். எஸ். சோ அப்ப ரெண்டாவது பேராகிராஃப்ல பாருங்க ஒரு பிங்க் கலர் வந்து தெரியுது இல்லையா? சோ இப்படித்தான் வந்துட்டு நார்மலா நாங்க வந்துட்டு சிஎஸ்எஸ் எழுதி கொள்ளுவோம். அப்ப சிஎஸ்எஸ்ல வந்துட்டு இப்ப நாங்க திருப்பி ஒரு குயிக்கான ரிவிஷன் சொல்றேன் பாருங்க. நாங்க செலக்ட் லைக் இப்படி இந்த ஃபார்மேட்ல தான் நாங்க எழுதுற மாதிரி இருக்கு. எந்த ஃபார்மேட்ல, ஒரு செலக்டர் இருக்க போது அதுக்கு பிறகு அதை நாங்க டிக்ளேர் பண்ணணும். செலக்டர், அதுக்கு பிறகு கேர்லி பிரேசஸ், அதுக்குள்ள எந்த ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன என்ற அந்த மூன்று விஷயங்களையும் நாங்க நார்மலாவே இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அதுலயும் இன்னும் ஸ்பெசிபிக்கா நாங்க சொல்லணும்னு சொன்னா செலக்டர்ல வந்து நாங்க ஒரு 3 டைப் ஆஃப் விஷயங்கள் நாங்க யூஸ் பண்ணலாம். அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா டிரெக்டா அதோட டேக் நேமை யூஸ் பண்ணலாம். டிரெக்டா நீங்க அந்த டேக் நேமை யூஸ் பண்ணி போட்டு அதுக்கு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணலாம். செகண்ட் இது என்னன்னு சொன்னா நீங்க செகண்ட் இது என்னன்னு சொன்னா கிளாஸ் சொல்லி கீழே ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ள அந்த கிளாஸை நீங்க ஒரு டொட்டோட சேர்த்து எழுதிட்டு அதுக்கும் யூஸ் பண்ண இயலும் சிஎஸ்எஸ். அடுத்தது மூன்றாவது விஷயம் என்னன்னா ஐடி. நீங்க ஐடியா கொடுத்துட்டு ஒரு டேகுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு மேல ஹேஷ்டேகோட யூஸ் பண்ண இயலும். சரியா? இதெல்லாம் விளங்கினா ஒரு தம்ஸ் அப் பண்ண சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ சேட் இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க இப்போ சேட்ல போடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நீங்க சேட்ல போடுங்க. நான் உங்களுக்கு உடனே கிளியர் பண்ணலாம், இஷ்யூ இல்லை. சரி, என்ன டவுட்னா டாக்டர் சேட்ல இருக்கா போட்டு ஸ்டைல் ஷீட்டாகவும் யூஸ் பண்ணலாம். அதை நான் அடுத்தது வரேன். முதல்ல இப்போ நான் ரெண்டாவது யூஸ் பண்ணுவோம் இன்லைன், அடுத்தது இன்டர்னல். இப்போ நாங்கள் இன்டர்னல்ல இருக்கிறோம், அதுக்கப்புறம் நான் அடுத்தது நான் உங்களுக்கு வரேன். Why we use add photos? Why we use add photos ன்னா எனக்கு விளங்கல பிரேமலதா. Why we use add photos? ஓகே, ஃபுல் ஸ்டாப்புக்கு பக்கத்துல கொடுக்கிற நேம் எதுவா இருந்தாலும் ஓகேவா? விதுஷினி. என்னன்னு சொன்னா என்ன நேம் நீங்க கொடுக்கலாம், ஏபிசிடில இருந்து என்னத்தையும் கொடுத்து கொள்ளலாம். ஆனா அந்த நேமை வந்து நீங்க அந்த கிளாஸ்ல கொடுத்துருக்கணும். சரி, அப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, நான் இந்த ஜோன்னு சொல்லியும் கொடுக்கலாம். சரியா? ஜோன்ன்ற கிளாஸை கிரியேட் பண்ணி இதுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் ஜெலோன்றும் அதுல வந்து டெக்ஸ்ட் கலர், அது கலர் வந்துட்டு மரூன் கொடுக்குறேன்னு வைங்களேன். இப்ப இதை நான் இவ்வளவு எழுதிட்டு விட்டுறக்கூடாது. இந்த நேம் இருக்குத்தானே, இந்த ஜோனை நான் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இதுல நான் ஆட் பண்ணணும் கிளாஸ்ன்னு சொல்லி இங்க ஆட் பண்ணிக்கலதான். சரி, இந்த இடத்துல நான் ஆட் பண்ணிக்கலதான் வந்துட்டு அந்த நான் எழுதின அந்த ஸ்டைலும் இந்த டேகுக்கு அப்ளை ஆகும். விளங்குதா விதுஷினி?
ஓகே சேஃப்டிங்க பேக்ரவுண்ட்ல வீடியோ ஆட் பண்ணலாம். இல்ல பேக்ரவுண்ட்ல வந்து நாங்க இமேஜஸ் ஆட் பண்ணலாம். நான் அதுக்கு அடுத்தடுத்த வாரேன். சரி இதுல பாருங்க, இந்த இதுல நான் அந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணா தானே ஆரம்பி. அப்ப அது உங்களுக்கு விளங்கினது அப்படி ஃபோல்டர் ஓபன் பண்ணானு சொல்லிட்டு. அப்ப அந்த ஃபோல்டர் நாங்க ஓபன் பண்ண பிறகு இதுல பாருங்க இந்த வெபினார் சீரிஸ் இந்த இதுதான் அந்த ஃபோல்டர் வெபினார் சீரிஸ்ன்றதான் எங்களோட ஃபோல்டர். இந்த ஃபோல்டர்ல பாருங்க இதுல நியூ ஃபைல்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா நம்மளால வரும். இதுல நீங்க உங்களோட பேரை அடிச்சுட்டு .html என்று சொல்றதை கொடுத்தீங்கன்னா ஓகே. ஓகேவா அரபி? எனக்கு டவுட்ஸா இருந்தா சொல்லுங்க. ஓகே அடுத்த சுரேஷ் சொன்னீங்க ஐடிக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே எஸ் நான் ப்ரோக்ராமிங்ல நார்மலா நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா ஐடியை வச்சுக்கொண்டு சிஎஸ்எஸ் எழுதுறது இல்லை, குறைவு லைக் சரியான குறைவு. ஆனா இப்படி எழுதலாம்ன்ற ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்கு. ஆனா நாங்களும் அப்படி நார்மலா எழுதுறது இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு ஒரு HTML ஃபைலில் நாங்கள் ஒரு டிவிஷன் ஒரு எலிமெண்ட்டுக்கு தான் ஒரு நேம் ஒரு ஐடியா யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதுல இம்பார்ட்டன்ட் சொல்லி ஒரு ஐடியா நான் இதுல யூஸ் பண்ணினேன்னு சொன்னா இதுல நான் வேற எந்த ஒரு டேகுக்கும் நான் இதே நேமுக்குரிய ஐடியா யூஸ் பண்ண இயலாது. சரியா? இது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்க இன்னும் உங்களுக்கு டீடைல்டா விளங்கும். ஒரு 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 எலிமெண்ட்டுக்கு ஸ்பெசிபிக்கான ஒரு நேம் வைக்கிறதுக்காண்டி தான் நாங்க வந்துட்டு அந்த ஐடியா யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு நாய் என்று சொன்னா நாய்கள் எல்லாத்தையும் நாங்க சொல்லுவோம். ஆனா ப்ரௌனி என்று சொன்னா எங்களோட வீட்டை இருக்கிற நாயத்தான் சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அதே மாதிரி தான் இது. இந்த ஐடியான்றது கிட்டத்தட்ட ஒரு பேர் மாதிரி. இப்ப உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, லைக் நீங்க சொன்ன மாதிரி யாரு டவுட் கேட்டாலா இருக்கு நான் படிச்சு ஓகே சுரேஷ் என்று சொல்லி ஒரு பெயர் இருக்கு, இப்ப ஜோன் சொல்லி ஒரு பேர் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அத மாதிரி அந்த டேகுக்கு ஸ்பெசிபிக்கா கொடுக்குற நேம் தான் அந்த ஐடி. சரியா? அடுத்தது வந்துட்டு கிளாஸ்ன்றது அது ஒரு பஞ்ச் ஆஃப் விஷயங்களுக்கு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 பேராகிராஃப்க்கு நீங்க ஒரே கிளாஸா கொடுக்கலாம். ஓகே சுரேஷ். அப்ப அதாலதான் வந்துட்டு ஐடியும் வந்துட்டு கிளாஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் மெயினா. அதை விட எக்ஸ்ட்ராவா வந்து நாங்க சொல்லணும்னு சொன்னா உங்களா ஐடியை வந்துட்டு நீங்க ஃபெமினிஸ்ட்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஐடியில வந்துட்டு உங்களா நாங்கள் சிஎஸ்எஸ் எழுதுறது இல்ல, குறைவுன்னு சொல்லலை, அறவே இல்லைன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஆனா இப்படியான விஷயம் எழுதலாம்ன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா ஓகே. ஓகே நான் இப்ப நான் வந்து உங்களுக்கு கன்செப்ட் வைஸா சொல்லித்தரேன். இப்ப எப்படி வந்து இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு நார்மலா ஒரு 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 டேக் எப்படி கிரியேட் பண்றது உங்களுக்கு நேற்று சொன்னான் தானே. அப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா சேஃப்டிக்கு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க பட்டன் டேக்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா நான் நேற்று சொன்ன மாதிரி W3 ஸ்கூல்லையோ இல்லாட்டி அந்த மொசில்லா இல்லையோ இல்லாட்டி ஏதாவது இன்னொரு வெப்சைட்ல வேற அந்த பட்டனை பற்றின டீடைல்ஸ் நீங்க அதுல போய் பாருங்க. அந்த பட்டனை வந்துட்டு எப்படி நீங்க HTML ஆட் பண்றேன். அப்ப அதுக்கு பிறகு நீங்க வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னா அதுக்கு அடுத்ததா வந்துட்டு இப்படி ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணி நீங்க அந்த பட்டனை இன்னும் கொஞ்சம் நீட்டா கொண்டு போகலாம். சரியா? ஓகே ஃபைன். ஸோ அப்ப இந்த விஷயம் இப்போ இப்படித்தான் வந்துட்டு நார்மலா நாங்க வந்துட்டு சிஎஸ்எஸ் எழுதுவோம். சரி? அப்ப ரெண்டு விஷயம், முதலாவது வந்துட்டு இன்லைன் எழுதலாம், அடுத்தது இன்டர்னலா எழுதலாம். இதுல ஸ்டைல்ன்றதை போட்டு எழுதலாம். இப்ப நாங்க வந்துட்டு மூன்றாவது வகையை பார்க்க போறோம். மூன்றாவது வந்து எக்ஸ்டர்னலா எழுதுறது. நீங்க நார்மலா நாங்க டெவலப்மெண்ட்ல எக்ஸ்டர்னல் விஷயத்தை தான் கூட யூஸ் பண்ணுவோம். அதிகமா யூஸ் பண்றது எக்ஸ்டர்னல் தான். சரியா? இன்லைன் எல்லாம் எழுதுறது சரியான கொஞ்சம் குறைவா இருக்கும். லைக் எக்ஸ்டர்னல் இதை தான் நாங்க கூட யூஸ் பண்ணுவோம். சரி? ஓகே இதுல பாருங்க, முதலாவது என்ன செய்யணும் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்றதுக்கு நாங்க சிஎஸ்எஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுவோம். இப்ப நான் வந்துட்டு நீங்க யாரை கேட்டீங்க எப்படி கிரியேட் பண்றேன்னு சொல்லி அது நாங்க சொன்ன மாதிரி தான் இந்த நியூ ஃபைல் நீங்க கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வரும். அந்த ஃபைல்ல போயிட்டு நான் இப்போ ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். அது ஓகே. அடுத்தது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் முக்கியம். நான் உங்களுக்கு index.html கிரியேட் பண்ணிக்கலே சொன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் .html சரியான முக்கியம். அதே மாதிரி இந்த style.css அந்த சிஎஸ்எஸ் என்றது சரியான முக்கியம். அப்ப அந்த சிஎஸ்எஸ் என்றதை நீங்க கொடுக்காட்டி அது ஒரு ஸ்டைல் ஷீட் என்ற கேட்டகரியிலே வராது. விளங்குதா? .css என்று சொல்லி நீங்க கொடுக்காட்டி அது கேட்டகரியா அப்ப உங்களை வந்துட்டு அதை ஒர்க் பண்ண முடியாம இருக்கு. சரி ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் இப்ப இந்த HTML-ல இதை எப்படி லிங்க் பண்றேன்னு சொல்லி. சரியா? அதுக்கு முன்னுக்கு நாங்க என்ன செய்வோம், இந்த இன்லைன் இது இன்டர்னல் விளங்கிட்டுன்னு சொன்னா ஒரு காம்ஸ் தான் நான் அதை ரிமூவ் பண்ணுவோம்னு பாக்குறேன். ஓகே அப்ப நான் அதுக்கா ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்ப நான் இதுல என்ன செய்யலாம்னு சொன்னா
இப்ப நான் உங்களுக்கு ஏர்லியா சொன்னா அந்த ஹெட்ன்றதுக்குள்ள என்ன எழுதுறது, ஹெட்ன்றதுக்குள்ள இந்த ஃபுல் என்ன சொல்றது, இந்த ஃபுல் வெப்சைட்டுக்குரிய கோர் டீடைல்ஸ் தான் நாங்க கொடுப்போம். சரி, பாருங்க இதுல நான் சேவ் பண்ணிட்டு பாருங்க இப்படி இந்த இதுதான் நாங்க பார்க்கக்கூடிய வெப்சைட். இதுல பாருங்க மேல HTML சீரிஸ் என்று சொல்லி ஒரு டைட்டில் ஒன்று இருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க ஆபம், காரணம் இவர்தான் இந்த டைட்டில் HTML சீரிஸ் என்று நான் கொடுத்தபடியாலதான் எங்களுக்கு இந்த இடத்துல HTML டைட்டில் பார்ல HTML CSS சொல்லி வருது. இல்லாட்டி வந்துட்டு வந்திருக்கு. அது ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெண்ட் செட் செமினார் கொடுக்குறேன்னு வைங்களேன். செமினார் கொடுத்துட்டு நான் இதை போய் ரீஃப்ரெஷ் பண்ணேன், இங்க பாருங்க இதுல ட்ரெண்ட் செட் செமினார் மாறிட்டு. ஸோ அப்படித்தான் நம்ம இதுல கொடுக்கறதுக்கு ரீசன் இதுதான் இதாலதான் நாங்க வருது. ஸோ அத மாதிரி இந்த மெட்டா டீடைல்ஸ் எல்லாமே நாங்கள் இதுக்குள்ளதான் கொடுப்போம். அப்ப இதுல நான் நேற்று ஒரு விஷயம், நேற்று ஒரு டேக் கொண்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டுச்சுன்னா நாளைக்கு நான் உங்களுக்கு இந்த டேக்கை பற்றி சொல்றேன். அதுக்காக ஞாபகம் இருந்துன்னு சொன்னா எனக்கு சேட்ல போடுங்க ஆகும். நேற்று ஒரு டேக்கை ஸ்டார்ட் பண்ணி போட்டு இந்த டேக்கை நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி தரேன்னு சொல்லி சொன்னான்ல, அந்த டேகோட நேம் ஞாபகம் இருந்தா எனக்கு சேட்ல கொடுங்க. லிங்க், எக்ஸாக்ட்லி, யா லிங்க்னு சொல்லி ஏன்னா யா. அப்ப நாங்க வந்துட்டு அப்ப அதை சரி, அப்ப லிங்க்ன்ற டேகை தான் நான் உங்களுக்கு நேற்று சொல்ல வந்துட்டு நான் உங்களுக்கு இதை நாளைக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னேன். சரியா, இப்ப இந்த லிங்க் என்று சொல்ற டேக் ஒன்று இருக்கு, இது செல்ஃப் க்ளோசிங் டேக். சரியா, இப்ப லிங்க்ன்ற டேக் வந்துட்டு நார்மலா இது வந்துட்டு ஒரு செல்ஃப் க்ளோசிங் டேக். செல்ஃப் க்ளோசிங் டேக்ன்னு சொன்னா என்னன்னா அது தண்டை இப்ப அந்த டேக் ஸ்டார்ட் பண்ணிக்கி அந்த டேக் வந்துட்டு க்ளோஸ் ஆகும். சரியா, ஓகே. அப்ப இந்த லிங்க்ன்ற டேக்குள்ள ஒரு 2-3 டீடைல்ஸ் இருக்கு, 2-3 அட்ரிபியூட் கட்டாயம் கொடுப்போம். முதலாவது வந்து RELன்னு சொல்லுவோம். அதாவது இந்த இப்ப நாங்கள் இருக்கிற அந்த HTML ஃபைலுக்கும் நாங்க லிங்க் பண்ண போற அடுத்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்ன்றத கொடுப்போம். சரியா, ஓகே. அப்ப அந்த சம்பந்தம், அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு சொன்னா இதுதான் அதோட ஸ்டைல் ஷீட். சரியா, அங்க எடுக்க போற நாங்க லிங்க் பண்ற அந்த சைட் என்னது, இந்த ஸ்டைல் CSS.css தான் இங்க லிங்க் பண்ண போறோம். அப்ப அது இது என்னத்துக்கு நாங்க அதை லிங்க் பண்றோம்டா இதுக்குரிய இந்த வெப்சைட்டுக்குரிய ஸ்டைல்ஸ் எல்லாமே அந்த ஷீட்ல தான் இருக்குது. அப்ப இதான் எங்கள்கிட்ட ஸ்டைல் ஷீட்ன்றதை நாங்கள் அப்ப அதோட ரிலேஷன்ஷிப் RELன்னு சொல்லி கொடுப்போம். சரியா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதோட டைப் என்னன்றது நாங்க கொடுப்போம். அது வந்துட்டு ஒன்று டெக்ஸ்ட் அல்லது CSS, டெக்ஸ்ட் CSS அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா, ஓகே. இப்ப அடுத்தது நாங்க பாவிக்க போறது என்னன்னா HREF ஞாபகம் இருக்கா? HREF நேற்று நாங்க படிச்சுனாங்களா? எஸ், HREF என்ன, நாங்க வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் இல்லையா, நாங்க வந்துட்டு இன்னொரு வெப்சைட்டுக்கு போறதுக்காண்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணினாங்க. அப்ப இதுல வந்து நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா இதுல வந்து style.css. சரியா, style.css. அப்ப இதுல இந்த 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 இதே ஃபோல்டர்ல தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. அப்ப style.css கொடுக்கு. இப்ப நான் இதை சேவ் பண்ணி போட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த வெப்சைட்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணினா இது எங்களுக்கு காட்ட வேணும். அதை எப்படி பாக்குறோம்னா இதை ரைட் கிளிக் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர்னு சொல்லி தான் இருக்கும். சரியா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஹெட்டுக்குள்ளவே பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு style.css லிங்க் பண்ணி இருக்குது. ஓகேவா, அப்ப அதுக்கு அதை விட இன்னொரு விஷயம், இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். அது என்ன வகைன்னு சொன்னா நான் இதுல போயிட்டு H1க்கு பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு பிளாக் விடுறேன், பிளாக் பிளஸ் வந்துட்டு கலர் ஒயிட் விடுறேன். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன், வந்துட்டேன். அவ பாருங்க இன்னொரு ஃபைல்ல இருக்கிற இந்த CSS இந்த HTML எடுக்கிறபடினால அப்ப இது வந்துட்டு சரியா தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா, அதெல்லாம் இப்படித்தான் வந்துட்டு நார்மலா நாங்க லிங்க் பண்ணுவோம். அப்ப இதை வந்து நாங்க சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் CSS, வெளியே, அதாவது நீங்க அந்த ஃபைலுக்குள்ள இல்லாம வெளியே இருக்கிறது. சரியா, அப்ப இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் என்ன வித்தியாசம்டா, நீங்க அந்த டேக்லயே எழுதுறது இன்லைன், அதுக்குள்ளே அந்த லைனுக்குள்ளேயே நீங்க எழுதுறீங்க, அவ இன்லைன். இன்டர்னல் சொன்னா அந்த ஃபைலுக்கு உள்ள எழுதுறீங்க, அதாவது ஸ்டைல்ன்ற டேகுக்கு உள்ள எழுதுறீங்க, அது இன்டர்னல். அடுத்து எக்ஸ்டர்னல் சொன்னா வேற ஒரு ஃபைல் இருக்க போது அந்த ஃபைல்ல நீங்க போயிட்டு CSS எல்லாத்தையுமே எழுத போறீங்க.
சரியா? அப்ப அது வந்துட்டு எக்ஸ்டர்னல். சரியா? ஓகேவா? இவ்வளவு நார்மலா உங்களுக்கு விளங்கிட்டேன்னு சொன்னா தம்ஸ் அப் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஷூர். இப்ப நாம இதை பத்தி திருப்பி இருக்கா ஷோர்ட்டா சொல்றேன். சரியா? ஓகே, முதலாவது நாங்கள் பார்த்த மாதிரி சரியா? இப்ப இதை நான் உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் பண்ணிருக்கேன். ஓகே, முதலாவது நாங்கள் என்னன்னு செய்யணும், நாங்கள் இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதினாங்க. இன்லைன் சொல்லியிருக்க அதுக்குள்ளேயே நாங்க வந்து ஸ்டைல்ன்னு சொல்லி ஒரு டேகை யூஸ் பண்ணி நாங்கள் அதுல சிஎஸ்எஸ் எழுதினோம். அடுத்தது வந்தா நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா ஸ்டைல்ன்ற ஒரு டேக் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அந்த டேகுக்கு உள்ள நாங்க வந்து எங்களோட சிஎஸ்எஸ் எழுதினாங்க. அது வந்து இன்டர்னல் சிஎஸ்எஸ். அடுத்தது நாங்க மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் தனி ஃபைல் ஒன்றை கிரியேட் பண்றோம். சரி, ஒரு தனி ஃபைல் டாட் சிஎஸ்எஸ் முடியணும். அந்த ஃபைல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா சில சிஎஸ்எஸ் எழுதி போட்டு அதை இந்த HTML நான் வந்து லிங்க் பண்றேன். அந்த HTML நான் வந்து லிங்க் பண்றேன். அதை எப்படி நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா லிங்க் என்று சொல்லி ஒரு HTML எலிமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த HTML டேக் ஒன்று சொல்லி இருக்கு. அந்த டேகை யூஸ் பண்ணி அதுல இருந்து நான் இதை வந்துட்டு HREF மூலமா லிங்க் பண்றேன். அப்படி லிங்க் பண்ணிக்க நான் 2 விஷயம் அதுக்கு அடிஷனலா கொடுக்கணும். இந்த நான் லிங்க் பண்ண போற ஃபைல் என்ன டைப் பண்றதையும் இந்த இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பண்றது இருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்ற விஷயத்தையும் நாம் வந்துட்டு இதுல இன்க்ளூட் பண்றேன். அப்ப இப்படி வந்துட்டு சொன்ன விஷயங்கள்லாம் இப்படி வந்துட்டு லிங்க் பண்றதால எங்களுக்கு இதுல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ல சேஞ்ச் பண்ற எல்லாமே வந்துட்டு அங்கேயும் எங்களுக்கு அப்டேட் ஆகுது. சரிதானே? அப்ப அப்படித்தான் வந்துட்டு நார்மலா எங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்னன்னா அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சில டேக்ஸ் வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஸோ அதை வச்சுட்டு நீங்க இன்னுமே வந்துட்டு லேர்ன் பண்ணி கொள்ளலாம். சரியா? ஓகே, அதுக்கு முன்னுக்கு நான் நேற்று வந்துட்டு கொமெண்ட்ஸ் சொல்லி ஒரு விஷயம் சொன்னேன். அப்படியா? கொமெண்ட்ஸ் சொல்லி ஞாபகம் இருக்கிறார்கள்? ஒரு ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க. கிரேட். கொமெண்ட்ஸ் சொன்னா கொமெண்ட்ஸ் என்னத்துக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னா கொமெண்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கல எங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நாங்க லைக் என்ன சொல்றது இன்னொரு டெவலப்பர் அந்த கோடை யூஸ் பண்ணிக்கல அதை வந்துட்டு அவர் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு டெவலப்பர் வந்துட்டு எங்களோட கோடை ரீட் பண்ணிக்க அவருக்கு ஈஸியா விளங்குற மாதிரி இருக்கு. கொமெண்ட்ஸ் நாங்க யூஸ் பண்ணிக்க கொமெண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னா இன்னொரு டெவலப்பருக்கு நாங்க வந்துட்டு அந்த விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். சரி, அப்ப இந்த சிஎஸ்எஸ்ல எப்படி கமெண்ட் பண்றேன்னு சிஎஸ்எஸ்ல கமெண்ட் பண்ணிக்க ஸ்லாஷ் பண்ணி சரியா 8 அஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்டார் இதுன்னு சொல்லுவோம். சரி, அதுக்கு பிறகு here is a sample comment. என்னன்னு சொன்னா comment என்ன செய்யறதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் ஒரு கோட் லைக் நாங்க வந்துட்டு ரியலா டெவலப்மெண்ட் இதுல போறோம்னு சொன்னா நாங்க வந்துட்டு கோட் வந்துட்டு எக்கச்சக்கமா எழுதுவோம். லைக் ஒரு இதுல நான் இப்ப ரெண்டு ஃபைல் இருக்குன்னு எங்களுக்கு. ஆனா நாங்க ரியலா ஒர்க் பண்றதுல ஒரு 100 ஃபைல் 150 ஃபைல் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஃபைல நான் இத்தனை லைன்ஸ் எழுதியிருக்கேன். இல்ல பாருங்க, இதுல ஒரு 22 லைனும் இதுல ஒரு 6 லைன் தான் இருக்கு எங்களுக்கு கோட்ல. ஆனா ரியலா பார்க்க போனா 500 600 1000 2000 சொல்லி லைன் ஆஃப் கோட்ஸும் சரியான கூடவா இருக்கு. அப்ப இப்ப நான் வந்து ஒன்றுல ஒர்க் பண்றேன், அதை வந்துட்டு இன்னொரு ஆளுக்கு நான் வந்துட்டு இந்த கோட்ல அதே கோட்ல ஒர்க் பண்ண போறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஒரு விஷயம் நாங்க என்னத்துக்கு செஞ்சாங்கன்ற கொமெண்ட்ஸை நாங்கள் நோட் பண்ணி விட்டோம்னு சொன்னா தான் இன்னொரு டெவலப்பர் வந்துட்டு ஈஸியா அதை கோ த்ரூ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சேம் டைம் வந்துட்டு இப்ப நானே வந்து ஒரு கோடை திருப்பி நான் பாக்குறேன்னு சொன்னா எனக்கு வந்து இந்த கொமெண்ட்ஸ் தேவைப்படும் இல்லையா? அப்ப அதுக்காக வந்துட்டு எல்லா லாங்குவேஜஸ்லயும் நார்மலாவே கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்ப சிஎஸ்எஸ்ல எப்படி கமெண்ட் பண்றேன்னு சொன்னா இப்படித்தான் கமெண்ட் பண்றது. சரியா? கமெண்ட்ஸை வந்துட்டு இப்படித்தான் நாங்கள் யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த கலர். சரி, பேக்ரவுண்ட் கலர்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில நேம்ஸ் வந்துட்டு நாங்கள் டிரெக்டாவே எழுதலாம். சரி, ஓகே, ஏபி இந்த நான் சொல்றேன் இப்ப பிங்க் லைக் ஒயிட் அப்படின்னு சொல்லி போட்டு இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கூகுள்ல போயிட்டு சிஎஸ்எஸ் கலர் நேம்ஸ் அடிச்சிங்கன்னு சொன்னா இதுல பாருங்க நார்மலா உங்களுக்கு வரும். சரியா? சிஎஸ்எஸ் கலர் கீவேர்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. ஓகே, அப்ப இது எல்லாத்துக்குமே கலர் நேம்ஸ் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்டை பார்க்கலாம். ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இவ்வளவு வந்து நார்மலா யூஸ் ஆகுற கலர்ஸ். ஆனா இதை தாண்டியும் நீங்க கலர்ஸை யூஸ் பண்ணலாம். இதுல பாருங்க சாக்லேட் கலர்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆனா இதுல மைல்டான டிஃபரன்ஸோட நீங்க யூஸ் பண்ணணும்னு சொன்னா என்ன விஷயம் இருக்கு, கலர் பிக்கர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. கலர் பிக்கர்னு கூகுள்ல நார்மலா சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வேற. இதுல பாருங்க, இதுல நார்மலா நீங்க வந்துட்டு
இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு கலரை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் பாருங்க. எனக்கு இதுல இங்க லெஃப்ட் சைட் இருக்கு தானே, அந்த லெஃப்ட் சைட்ல அந்த கலர்ஸ் வரும். அந்த கலர்ஸை வந்துட்டு அந்த கலர்ஸை வந்து நாங்க இதுல சூஸ் பண்ணோம். இந்த கலர்ஸ்ல இருக்கு தானே, இந்த ஹெக்ஸாடெசிமலை நாங்கள் அப்படியே சூஸ் பண்ணிட்டு நான் என்ன செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதுல பிளாக் கொடுத்த இடத்துல நான் இந்த கலரை மாத்த போறேன். என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு ஹேஷ்டேக் கொடுத்துட்டு இதுக்கு பிறகு அதை நான் காப்பி பண்ண ஹேஷ்டேக்கும் அந்த இந்த இதை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நான் அங்க என்ன கலரை காப்பி பண்ணினேனோ அந்த கலர் இங்க காட்டும். விளங்குதா? ஒரே கலர் இங்க வந்துட்டுக்கா. அப்ப இதுதான் வந்து இது வந்துட்டு நாங்க சொல்றோம். இப்ப கலரை நாங்க யூஸ் பண்ற இன்னொரு விஷயம். சரி, நீங்க சில கலர்ஸ் இருக்கு, அதை நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ணலாம். இப்ப ரெட், இப்ப நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி ஒயிட் அண்ட் யூஸ் பண்ணிருக்கிறோம், பிளாக் அண்ட் யூஸ் பண்ணலாம். சரியா? பிளாக் அண்ட் இதில் நான் யூஸ் பண்றேன்னு சொன்னா இந்த டெக்ஸ்ட் அப்படியே பிளாக் பிளாக் ஒயிட் அண்ட் யூஸ் பண்ணலாம். அதை மாதிரி இப்ப இதுல ஒரு செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு, அதை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். அதே நேரம் கலர் பிக்கர்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் மைன்யூட்டா வந்து நீங்க சூஸ் பண்ணணும்னு சொன்னா மைன்யூட்டாவே நீங்க கலரை சூஸ் பண்ணிட்டு இந்த ஹெக்ஸாடெசிமலை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, இதே நேரம் இதுல RGB அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணலாம். இதை வந்துட்டு உங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு அடுத்ததாக நாங்கள் லைக் பாக்ஸ் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? சிஎஸ்எஸ்ல நார்மலா எப்பவுமே வந்துட்டு சிஎஸ்எஸ்ல பாக்ஸ் டைப்பா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். சரியா? பாக்ஸா தான் எல்லாமே ஒர்க் ஆகும். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல பாருங்க, ஒரு எலிமெண்ட் சொன்னா அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொன்னா ஒரு எலிமெண்ட் ஒரு இது மாதிரி இருக்கும். சரியா? ஒரு எலிமெண்ட்ன்றது ஒன்றா இருக்க போகுது. சரியா? இது எலிமெண்டா, இந்த எலிமெண்ட்டுக்கு வெளியால பேடிங் சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? பேடிங் சொல்லி போட்டு ஒன்று இருக்கும். அப்ப இதுதான் வந்துட்டு பேடிங். சரியா? நான் உங்களுக்கு இந்த இதை பாருங்க, நான் அடுத்தது உங்களுக்கு விளங்க. சரியா? அடுத்தது வந்துட்டு அதுக்கு மேலதான் போர்டர் இருக்கு. சரியா? போர்டர் வந்துட்டு பேடிங்குக்கு வெளியால இருக்கு. சரியா? அதுக்கு வெளியால என்ன செய்யணும்னா பேடிங் போர்டருக்கும் வெளியால மார்ஜின் சொல்லி ஒன்று இருக்கு. சரியா? மார்ஜின். ஓகே, இப்படித்தான் வந்து நார்மலா இருக்க போகுது. இதை நான் உங்களுக்கு இன்னும் ஸ்பெசிபிக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை கிளிக் பண்ணேன். சரி, அப்ப இந்த ரெண்டாவது பேராகிராஃபை தான் நான் கிளிக் பண்றேன். இந்த பேராகிராஃபுக்கு பாருங்க, இதுல பாருங்க ஒரு விஷயம் இருக்கு. நான் ஜூம் பண்ற மாதிரியல ஜூம் வருதானே. இதுல பாருங்க, இதுதான் இந்த எலிமெண்ட். இந்த எலிமெண்டோட சைஸ் என்ன? 587.429 தர 18.26. சரி, அப்ப இதுதான் வந்துட்டு நார்மலா இதோட சைஸ். அதுக்கு பிறகு ஒரு பேடிங் ஒன்று இருக்கு. சரி, அப்ப இதுல பேடிங் எக்ஸாக்டா இல்ல. அதுக்கு பிறகுதான் இதோட போர்டர் இருக்கு, அதுக்கு பிறகுதான் இதோட மார்ஜின் இருக்கு. சரியா? இப்படித்தான் நார்மலா இது வந்துட்டு ஒர்க் ஆகும். சரியா? அப்ப பேடிங் என்னன்னா எலிமெண்ட்டுக்கும் அதோட போர்டருக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ். மார்ஜின் என்னன்னா அந்த போர்டருக்கும் அடுத்த எலிமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? அப்ப அடுத்த எலிமெண்ட் ஒன்று இருக்கும்னு சொன்னா இத வந்துட்டு இதுல இன்னொரு எலிமெண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த எலிமெண்ட் இப்படித்தான் இருக்கு. அப்ப ஒரு 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 எல்லை கோடு ஒன்று இருக்க போது, இந்திய இலங்கை எல்லை கோடு மாதிரி இந்த எல்லை கோடுல இருந்து அந்த போர்டருக்கு வர டிஸ்டன்ஸ் இருக்குத்தானே, அது மார்ஜின். இந்த எல்லை கோடுல இருந்து இந்த இதுக்கு வர்றது மார்ஜின். சரி, இது எலிமெண்ட் இருந்து இந்த போர்டருக்கும் எலிமெண்ட்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி வந்துட்டு பேடிங்னு சொல்லுவோம். சரி, இது வந்துட்டு சும்மா ஒரு ஐடியா. இப்ப நான் வந்துட்டு உங்களுக்கு கோட் வைஸா நான் அதை காட்டுறேன். சரியா? இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பேராகிராஃப்ஸ் எல்லாத்தையும் எடுப்போம். பேராகிராஃப்ஸுக்கு நான் முதல்ல என்ன செய்ய போறேன், பேடிங் கொடுக்க போறேன் 200 px. சேவ் பண்ணி போட்டு இங்க ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா எல்லாத்துக்கும் முடியல விடவழி வருது. ஆனா நான் என்ன சொல்லுவேன், சரி ஒரு 50 px கொடுக்கணும். சரி, சின்ன நாக்கி வேலை செய்யும். சரி, 50 px கொடுக்கணும். இதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்னு சொன்னா போர்டர்ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. போர்டருக்கு வந்து நான் என்ன சொன்னா முதலாவது எவ்வளவு மொத்தமா இருக்கணும், அடுத்தது அது என்ன டைப் ஆஃப் போர்டரா இருக்கணும், அடுத்தது என்ன கலரா இருக்கணும்,
சரியா? இப்படித்தான் நம்மளா போர்டர் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வேல்யூஸா கொடுக்கலாம். சரியா? பேடிங்ன்றது அந்த நம்பர்ஸ்ல பிக்சல். நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் பிக்சல் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. சரியா? நான் பிக்கான சொன்ன அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் விளங்கப்படுது. சரியா? ஓகே, இப்படி இருக்க போகுது. அடுத்தது நான் இதுல மார்ஜின் சொன்னா என்ன? மார்ஜின் வந்துட்டு எனக்கு ஒன்றுமே வேணாம், 0 கொடுக்குறேன். சரியா? இப்ப பார்த்தா ரெகக்னைஸ் பண்ணினா இப்ப எல்லாமே முட்டிப்பட்டு எல்லாமே கிட்ட கிட்ட கிட்டதான் இருக்கு. சரி, இப்ப நான் வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா பேடிங்கையும் 0 ஆக்குறேன். சரியா? இப்ப என்னது border மட்டும் 1 பிக்சல் இருக்கு, அப்படித்தானே? இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ண பாருங்க, எலிமெண்டோடையே border வந்துருக்கு. விளங்குதா? இப்ப நான் பேடிங் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் கொடுத்தேன்னு சொன்னா விளங்குதா? இந்த எலிமெண்ட்டுக்கும் போர்டருக்கும் இடையில வந்துட்டு இடைவெளி கூடி இருக்கு. அது உங்களுக்கு விளங்குதா? இந்த எலிமெண்ட்டுக்கும் போர்டருக்கும் இடையில இருக்கிற இடைவெளியை இதுல வச்சு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அது 5 px கொடுத்தோம்னு சொன்னா பாருங்க, ரீஃப்ரெஷ் ஆயிக்க குறைஞ்சிச்சு. இது விளங்குறாங்க. ஒரு தம்ஸ் அப் பண்ண சொல்லுங்க, போடுங்க. விளங்கிட்டுன்னு சொல்றாங்க. டவுட்ஸா இருந்தா நான் உங்களுக்கு டைம் தருவேன். ஓகே, இப்படித்தான் போர்டர்ன்றது இது. ஓகே, அது இப்போ பார்ப்போம். மார்ஜினை விளையாடிப்பா, மார்ஜினை வச்சுக்கொண்டு கண்ட்ரோல் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போ 5px மார்ஜின்ன்றது நான் என்ன சொன்னா இந்த போர்டருக்கும் அடுத்த போர்டருக்கும் இடையில இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் நாங்களே இல்லை. ஓகே, அப்ப இதுல வந்து பாருங்க இடைவெளி வந்துருச்சு. இப்ப விளங்குதா? அப்ப மார்ஜினுக்கும் பேடிங்குக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்துட்டு இப்படித்தான் இருக்க போகுது. சரியா? ஓகே, அப்ப இது வந்துட்டு மார்ஜினும் பேடிங்கும் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா பேடிங்ன்ற வேர்ட் அதுக்கு பிறகு எத்தனை பிக்சல்னு சொல்லு. சரியா? ஓகே, இப்ப லெட்ஸ் சே நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு சைடுக்கும் ஒவ்வொரு பேடிங் வரணும். மேல வந்துட்டு கொஞ்சம் ஒரு நம்பர் வரணும், வலது பக்கம் கொஞ்சம், இடது பக்கம் கீழே கொண்டு வரணும், இடது பக்கம் கொண்டு வரணும்னு வைங்களேன். சரியா? இதுக்கு நான் அதை பேக்ரவுண்ட் கலரையும் கொடுக்குறேன். சுமார் கலர் கொடுத்துருக்கேன். இப்ப வேற பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தா இவ்வளவுங்க. பேடிங்குக்கு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை ஆகும், மார்ஜினுக்கு அப்ளை ஆகாது. இது விளங்குது தானே? பேடிங்குக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கறது வந்துட்டு அப்ளை ஆகும், அதனால அப்ளை ஆகாது. ஸோ அப்ப அதான் நாங்கட இதுல லிமிட். சரியா? இது நிறம் இப்ப இந்த வந்துட்டு நம்மள இருக்க போகுது. வந்துட்டு ஓகே, ஃபைன். ஸோ இது ஓகே. அப்ப இப்படித்தான் வந்துட்டு உங்களை நாங்க கண்ட்ரோல் பண்றது. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா பேடிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்க போறோம். அப்படின்னு சொன்னா பேடிங்க 3 வகையில கொடுக்கலாம். சரியா? ஓகே, அப்ப இதை நம்ம இப்ப இதுல வந்துட்டு ஒவ்வொரு வகையும் நாம காணும். சரியா? இப்ப இதுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. சரியா? ஆனா நான் இப்ப பாருங்க இதுல மாத்தப்போறேன். இப்ப என்ன மாதிரி வேற போகுதுன்னு சொன்னா இந்த பேடிங்ல நாங்க 4 டீடைல்ஸ் கொடுத்தோம்னு சொன்னா கிளாக் வைஸ்ல டாப்ல இருந்து வரும். சரியா? டாப்புக்கு பேடிங் 5px, ரைட் டாப்புக்கு அப்புறம் ரைட் தானே, ரைட்டுக்கு பேடிங் 5px, பாட்டமுக்கு பேடிங் 5px, லெஃப்ட்டுக்கு பேடிங் 5px. இப்படி 5 5 5 இப்ப கிளாக் வைஸ்ல வர போகுது. இப்ப இதை வந்துட்டு நான் முதல்ல ரீஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன். ஓகே, இப்ப நான் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று பண்ணி காட்டுறேன். சரியா? டாப்புக்கு வந்துட்டு எவ்வளவு 5px, நான் அதை 50px மாற்றேன். சரியா? டாப்புக்கு 50px மாற்றேன். இப்ப வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, விளங்குதா? இப்ப டாப்புக்கு மட்டும் 50px. இப்ப வந்து ரைட். சரியா? ரைட் 5px இருக்கட்டும். இப்ப அடுத்தது பொட்டம். பொட்டத்துக்கு வந்து நான் 25px கொடுப்பேன். பொட்டத்துக்கு வந்துட்டு பாருங்க, ஹைட்டுக்கு 50px, பொட்டத்துக்கு 25px. அதுக்கு பிறகு லெஃப்ட் சைடு ஒரு 10px கொடுக்கும். யார் சேஞ்ச் ஒன்று காட்டத்தானே வேணும். ஓகேவா? நம்ம இப்படித்தான் வந்துட்டு எங்களோட பேடிங் வந்துட்டு ஒர்க் ஆகுது. சாரி, அப்ப 4க்கும் தனித்தனியா கொடுக்கணும்னு சொன்னா நாங்கள் இப்படி கொடுப்போம். ஓகே, இப்ப 2வது பாவம். சரியா? இப்ப 2வது என்னென்று ஒர்க் ஆக போகுதுன்னு சொன்னா ஓகே, 2வது என்னென்று ஒர்க் ஆகுதுன்னு சொன்னா 2ல வந்து 1வது இருக்குல்ல. இப்ப 2வதுல வந்து பாருங்க, இந்த 1வது செக்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு டொப்புக்கும் பொட்டத்துக்கும் அப்ளை ஆகும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்துட்டு 20px, டொப்புக்கும் பொட்டத்துக்கும் மட்டும்தான் இது அப்ளை ஆகும். பாருங்க, இப்ப டொப்புக்கும் பொட்டத்துக்கும் 20 20px இருக்கு. நீங்க உங்களுக்கு டவுட் சொன்னா நாங்க ஒரு செக் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க பேடிங் வந்துட்டு மேல எத்தனை இருக்கு 20px இருக்கு, கீழே 20px இருக்கு, ரைட்ல 5 லெஃப்ட்ல 5. சரி, அந்த காத்து மேல வந்துட்டு எவ்வளவு இருக்கு 20 இருக்கு, காத்துக்குள்ளேயும் 20 தான் இருக்கு. சரியா, அது மாதிரி இந்த பேடிங்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இதுல நீங்க போடுறது வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம், அடுத்த போறது ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகேவா, அப்ப அடுத்த ரைட் அண்ட் லெஃப்ட் வந்துட்டு நாங்க ரைட் அண்ட் லெஃப்டையும் நாங்க சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த பாக்ஸ் மாடல்ல தான் நீங்க வந்துட்டு நிறைய கம்போனன்ட்ஸ் லைக் நிறைய எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சரி, நீங்க வந்து ரியலா ஒரு டெவலப்பர் ஆகணும், லைக் நீங்க சிஎஸ்எஸ்ல வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு ஃபுல்லாவே இதை வச்சுட்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. இந்த போர்டர்ஸ் இந்த பாக்ஸ் மாடல் இதை வச்சுக்கொண்டு தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. உங்களோட எலிமெண்ட் எப்படி சென்டர் பண்ற அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே. சரியா, ஓகேவா. இப்ப இதுலயா டவுட்ஸ் இருந்தா நீங்க டக்குனு சேட்ல போட்டீங்கன்னா பிக்க நாங்க பார்த்துட்டு அடுத்துக்கு போகலாம். ஓகேவா, டவுட்ஸ் இருந்தா சேட்ல போடுறீங்களா? நான் இப்போ சில டேக்ஸ் வந்து நம்மள சொல்லி தரேன். பேக்ரவுண்ட் கலர், அடுத்தது கலர், அடுத்தது வந்துட்டு பேடிங், அடுத்தது வந்துட்டு மார்ஜின், அடுத்து வந்து போர்டர். அடுத்து நான் போர்டரை பற்றி லைட்டா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இதுல போர்டர் பாருங்க. போர்டர் எப்படி வரப்போனா முதலாவது வந்துட்டு எவ்வளவு திக்னஸ். சரி, நான் 10 px கொடுத்தாரு. இதுல பாருங்க இந்த போர்டர் வந்துட்டு கிரீன் கலர்ல 10 pxல வந்துட்டு மொத்தமா வந்திருக்கு இல்லையா? அப்ப அது வந்துட்டு 10px. அடுத்தது solid, இதுல வந்து நீங்க வந்து டேஷ் அப்படின்னு சொல்லி போட்டு சில இதில் யூஸ் பண்ணலாம். ஆனா நாங்க நார்மலா solid மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. solid டென்டேக்கு நேர் போர்டு மாதிரி, டேஷ் டென்டேக்கு அப்படி அதுல வந்துட்டு ஃபியூ வேரியன்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தது கலர். சரியா, ஓகே. நான் கொஞ்சம் கேள்வி இருக்கு, நான் சொல்றேன். செஷன் will you explain CSS மீடியா பெரிய நான் லைட்டா டச் பண்ணிட்டு போவோம். லைக் டீப் லேர்ன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைட்டா நாங்க தொட்டுட்டு போவோம். நீங்க அதுக்கு அங்கால உங்களுக்கு நீங்க அங்கால ஒரு ஐடியா எடுக்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக்கா வந்து சொல்லுவாங்க. ஓகே, பிஎக்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்ல பிஎக்ஸ் மட்டும் இல்லை. பிஎக்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு இதுக்காண்டி யூஸ் பண்ணேன். நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. அதுல வந்துட்டு ஆர்எம்ன்றதெல்லாம் இருக்கு. ஆர்எம்ன்ற இருக்கு. மற்றது பிக்சலாம் நாங்கள் டைரக்டா யூஸ் பண்றோம். அடுத்தது நீங்க பெர்சன்டேஜ்லயும் யூஸ் பண்ணலாம். பேரண்டட் இதுல பெர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் யூஸ் பண்ணலாம். அதே நேரம் வந்து விஹெச்ன்னு சொல்லுவாங்க. விஹெச்ன்னு சொன்னா விஷுவல் ஹைட்ன்னு சொல்லி அதுல எல்லாம் கொஞ்சம் அதோட என்ன சொல்றது அளக்குறதுக்குரிய இது நீங்க அதை கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. ரிப்பீட் பண்ண சொல்றீங்களா? ஓகே, இப்ப இதுல வந்து நான் இந்த பாக்ஸ் மாடல்ல வந்துட்டு நான் குயிக்கா நான் சொல்றேன். எலிமெண்ட் இருக்கு, எலிமெண்ட்டுக்கு மேல பேடிங் இருக்கும், பேடிங்குக்கு மேல போர்டர் இருக்கும், போர்டருக்கு மேல மார்ஜின் இருக்கு. ஸோ அதான் விஷயம். அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா சரி. அப்ப அதுக்கு பிறகு பேடிங் நார்மலா சிங்கிள் பேடிங் நீங்க 4 பக்கம் கொடுக்கணும்னு சொன்னா பேடிங்னு சொல்லி கொடுக்கலாம். அதே நேரம் வந்துட்டு டொப்புக்கும் பொட்டத்துக்கும் உண்டு, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் ஒன்றுன்னு சொன்னா நீங்க அதை இப்படி டபுள் இதா கொடுக்கலாம். இல்ல தனித்தனியா கொடுக்க போறீங்கன்னு சொன்னாலும் இதே மாதிரி கொடுத்து கொள்ளலாம். இதே மாதிரி தான் மார்ஜின். மற்றது இப்ப நீங்க மார்ஜினையும் அப்ளை பண்ணி இப்படி செய்யலாம். மார்ஜின் வந்துட்டு மார்ஜினா ஓகேவா? டொப்புக்கும் பொட்டமும் 50px, லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் 30px. இப்படியும் நீங்க வந்துட்டு மார்ஜின் செய்து கொள்ளலாம். சரி, நீங்க ஒருவேளை ஒரு வெப் டெவலப்பரா போகணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க. அந்த கொஸ்டின் என்னவென்றால் ஒரு டிவிஷனை இப்படி சென்டர் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அப்ப அந்த கொஸ்டினை மைண்ட் வச்சுங்க. இப்ப நாங்க அடுத்தது அதை ஓகே, இது எல்லாத்துக்கும் முன்னுக்கு டிவிஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியும். சரியா, ஓகே. இப்ப பாருங்க, நான் வந்துட்டு இப்ப எல்லாமே வந்துட்டு இப்படியே எழுதி இருக்கிறேன். சரியா, இப்ப நான் இப்ப செட் ஆஃப் கோட்ஸ் எனக்கு பிரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 இந்த டைட்டிலும் இந்த 5 பேராகிராஃபும் ஒன்று, அடுத்து இந்த டைட்டிலும் இந்த கொஞ்சம் பேராகிராஃபும் ஒரு செட். அப்ப செட்டா எனக்கு பிரிக்க வேண்டிய ஒரு தேவை வேற மாதிரி டைமுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப இந்த முதலாவது இதையும்
முதலாவது செக்ஷன் சொல்லி போட்டு ட்ரெண்ட் செட்டோட ஹெடிங்கையும் 3 பேராகிராஃப் டேகையும் போடுறேன். அதே மாதிரி நான் இன்னொரு டேக் வந்து கிரியேட் பண்றேன். அதை வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் சரி இதை சொல்றேன் டிவிஷன் டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப இதே நாங்க கூட யூஸ் பண்றாங்கன்னா இந்த டிவிஷன் டேக்கை யூஸ் பண்ணா உங்களுக்கு யூஐல ஒரு சேஞ்சும் வர போறது இல்லை. இந்த டிவிஷன் டேக் இப்ப நான் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு செட்டப் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டைல்ல இருக்கிறதையும் அழிச்சிட்டேன். சரி ஒன்றுமே இல்லை. இப்போ வந்துட்டு பாருங்க ரீஃப்ரெஷ் பண்ணா ஒரு வித்தியாசம் இருக்காது, சேம் திங் தான் வரப்போகுது. ஆனா என்னத்துக்கு நாங்கள் இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு செட்டை பிரிக்கிறதுக்கு இப்போ எங்களுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ணிக்க இன்னும் ஈஸியா இருக்க போகுது. சரியா? ஓகே, லெட்ஸ் சே இப்போ இது என்னன்னா இந்த இதை வந்துட்டு போடுவோம் செக்ஷன் 1. சரியா? இந்த செக்ஷனுக்கு மட்டும் இப்படி வந்து செக்ஷன் கேக்ல வந்துட்டு எங்களுக்கு அதுக்கு தான் நான் இந்த டிவிஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஐடியா இருக்குதான். ரிமூவ் பண்ணிட்டு டிவிஷனல் டேக் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஒன்றுமே செய்ய போறதே இல்லை. சரியா? இப்போ நான் எஸ்டிஎஃப் போடுறேன். ஜஸ்ட் போறேன். சரியா? இப்போ 2 டிவ் இருக்கு. இதை வந்துட்டு நான் வந்துட்டு கிளாஸ் வந்து கிரியேட் பண்றேன். ஓகே, அதுக்கு வந்துட்டு பேரண்ட் என்று சொல்லி பேர் வைக்கிறேன். இதுக்குள்ள இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்றேன். இதை வந்துட்டு சைல்டு சொல்லி கிரியேட் பண்றேன். இப்ப விளங்குதா? இப்ப என்ன செய்து வச்சுக்கன்னு சொல்லி 2 டிவிஷன் இருக்குது. 2 டிவிஷன்ல வந்துட்டு ஒரு டிவிஷன் வந்துட்டு பேரண்ட், அதை ரப் பண்ணிக்கிற மெயின் டிவிஷன் வந்துட்டு பேரண்ட் டிவிஷன் போட்டுக்கிறேன். அதுக்குள்ள இன்னொரு டிவிஷன் போட்டுங்க, அதை வந்து சைல்டு டிவிஷன் போட்டுருக்கேன். அதுல கிளாஸ் தான் போட்டுக்கணும். அப்ப எனக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணினா ஒன்றுமே வராது. ஆனா நீங்க இதுல பார்க்கலாம், என்னதுல இன்ஸ்பெக்ட்ல பார்க்கலாம், பாருங்க எலிமெண்ட்ஸ்ல பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு இருக்குதான். பிறகு இந்த பேரண்ட் டிவிஷன் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு சைல்டுன்னு சொல்லி இன்னொரு டிவிஷன் இருக்கு. இப்ப இதுக்குரிய கோடை நாங்க எழுத போறோம். சரியா? அதான் கிடையாது, அதுக்குரிய சிஎஸ்எஸ் நாங்க எழுத போறோம். இப்ப நான் ஃபுல்லா கிளியர் பண்றேன். இப்ப முதல்ல பேரண்ட்ன்றது போட போறேன். பேரண்ட்ன்றதுல என்ன மாதிரி சொன்னா, இப்ப எங்களுக்கு இப்ப நார்மலா நீங்க ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குரிய இன்டர்வியூக்கு போவீங்கன்னு சொன்னா நார்மலா ஒரு டிப்புக்குள்ள இன்னொரு டிப்பை சென்டர் பண்ணுவீங்கன்ற ஒரு விஷயம் கேட்பாங்க. சரி, அப்ப அதுக்குத்தான் நான் இப்ப செய்ய போறேன். ஓகேவா? இதுல வந்துட்டு முதலாவது எங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காண்டி ஹைட் வந்துட்டு 100 VH. நீங்க வளர்ந்து கேட்டீங்க PX மட்டுமா இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி VH சொல்லி கொடுக்குறோம். VH சொன்னா வியூ ஹைட். நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். அடுத்த மாதிரி வித்துக்கு வந்துட்டு 100 VW. சரியா? VW நான் கொடுக்க போறேன். ஹைட்டுக்கு VH கொடுக்குறேன்னா ஞாபகம். இப்ப நான் வந்துட்டு எனக்கு அது டிவிஷன் தெரியாது. அப்ப நான் வந்துட்டு கலர் ஒன்று கொடுக்குறேன். நான் பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். இதுல வந்துட்டு ப்ளூ ஒன்று கொடுக்குறேன். சரியா? இல்லாட்டி நான் கொஞ்சம் லைட்டான ப்ளூ கலரா கொடுக்குறேன். ஓகே, இதை கொடுத்துட்டேன்னு சொன்னா அவங்களா இல்லாட்டி லைட் ப்ளூ ஒன்று கொடுக்குறேன். ஓகேவா? இப்ப பார்த்தா சரி, லைட் ப்ளூ ஒன்று வந்துட்டு தானே. ஓகே, இப்ப VH சொன்னா என்னன்னா வியூ ஹைட் சொல்லுவோம். இப்ப நாங்க வந்து ஒரு இதை வந்துட்டு எந்த வெப்சைட்ல எந்த இதுல யூஸ் பண்றோமோ, எந்த ஸ்கிரீன்ல பார்க்கிறோமோ அதுக்கு ஒரு ஹைட் இருக்குன்னு தானே. இப்ப இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ஹைட் இருக்குதானே. இந்த ஹைட்டை தான் வியூ ஹைட் சொல்லுவோம். அதே மாதிரி VH VW சொன்னா வியூ வித். இப்ப இதுல இருந்து இந்த தூரத்துக்கும் எவ்வளவு தூரமோ அதுதான் வியூ ஹைட். சரியா? VH VW என்னன்னு பாக்குறோம். இதை நம்ம வந்துட்டு உங்களுக்கு என்ன விளங்குறதுக்காண்டி நாம வந்துட்டு 50 VW, சரி 50 VW 50 VH கொடுக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இதை ரீஃப்ரெஷ் பண்ணா 50 வருது. இப்ப பாருங்க, நான் இதை வந்துட்டு கொஞ்சம் பெருசா கேட்க இதுல எக்ஸாக்டா அரைவாசி எடுக்கும். சரியா? எக்ஸாக்டா அரைவாசி எடுக்கும். ஓகேவா? வியூ ஹைட்டை நாம வந்து இது பண்ண நான் இப்போதைக்கு நான் விட்டு வரணும், மாத்தணும். ஸோ அது ஓகே. இப்போ விளங்கு தானே ஹைட் வித் என்னென்ன மாறுதுன்றது விளங்கு தானே உங்களுக்கு. ஸோ அவ்வளவுதான் விஷயம். இப்போ நான் வந்து திருப்பி 100க்கே மாத்தி வரேன். இப்போ மாத்திட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்ணு சொன்னா 100க்கே வர போறேன். இப்போ இதுக்குள்ள நாம வந்து என்ன செய்ய போறோம்னா சைல்டுக்கு எழுத போறோம். சைல்டுக்கு என்ன எழுத போறோம்னு சொன்னா, சரியா? முதல்ல பேக்ரவுண்ட் கலர் போடுவோம். லைட்
லைட் பிங்க் கொடுப்போம். ஓகே, லைட் பிங்க் கொடுப்போம். அடுத்து ஹைட் வித் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து அது வேலை செய்யாது. வேலை செய்யணும் உங்களுக்கு அது விளங்காது. இதுல ஒரு 300 px ஹைட்டும் ஒரு வித் வந்துட்டு ஒரு 500 px கொடுக்கும். சரியா? இப்ப நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்க பாருங்க, விளங்குதா? வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் குறைப்போம். ஹைட்டை வந்துட்டு 150, இதை ஹைட்டையும் வித்தையும் நான் வந்து செட் பண்றேன். ஓகேவா? இப்ப இதை நான் வந்துட்டு என்னன்னு சென்டர் பண்றேன். இது வந்து நார்மலா எல்லா இடத்துலயும் நார்மலா கேட்பாங்க. சரி, அப்ப இந்த 3 மணி எடுத்தானே ஹைட்டும் வித்து நான் கொடுக்குறேன். ஹைட்ன்றது எவ்வளவு ஹைட் அந்த எலிமெண்ட் இருக்கணும்ன்றது, வித்ன்றது எவ்வளவு வித் இருக்கணும்ன்றதை நான் டிசைன் பண்றேன். அதே மாதிரி என்னன்னு சொன்னா நாம் வந்துட்டு டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. டிஸ்பிளே ஃபிளக்ஸ் சொல்லி கொடுக்குறோம். ஃபிளக்ஸ் இதை கொடுக்கும். சரியா? அதுக்கு பிறகு ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கு, அதாவது சென்டர் கொடுக்குறேன். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் இருக்கு, அதாவது சென்டர் கொடுக்குறேன். இதை நான் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணினேன்டா சென்டருக்கு வந்துட்டு. இவ்வளவுதான் விஷயம். இதை நான் இப்போ உங்களுக்கு திருப்பி வழியா கிளியரா சொல்லித்தரேன். சரியா? அப்போ நீங்க ஒரு தடுத்தவர் நீங்க எங்கேயாவது போறீங்கன்னு சொன்னா, லைக் என்ன ஏதாவது ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்க வேலைக்கு போறீங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட கேட்பாங்க ஒரு டிவிஷனை எப்படி சென்டர் பண்றது அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்த நீங்க வந்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? நீங்க அதை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி. ஓகே, அடுத்தது வந்துட்டு பாருங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு நான் இப்ப போர்டர் வந்துட்டு போட போறேன். சரி, இப்ப இதுல வந்துட்டு பாருங்க, அதுக்கு முன்னுக்கு நான் இந்த கோட் என்ன விஷயம்ன்றது சரியா? ஓகே, இப்ப பாருங்க, முதலாவது நான் பேரண்ட் சைல்டு 2 டிவிஷனை கிரியேட் பண்ணினேன். முதலாவது டிவிஷன் வந்துட்டு பேரண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள சைல்டு சொல்லி இன்னொரு டிவிஷனை நான் கிரியேட் பண்ணினேன். ஓகேவா? அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன்னு சொன்னா அதை ஃபுல்லாவே சிஎஸ்எஸ்ல கண்ட்ரோல் பண்றேன். சிஎஸ்எஸ்ல என்ன செய்யறேன்னு சொன்னா பேரண்டோட ஹைட் வந்துட்டு 100 ph கொடுத்தேன். சாரி, ph கொடுத்தேன். அதோட பேரண்டோட வித் வந்துட்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா கலரை நான் மாத்துறேன். சரியா? முதலாவது இப்ப பேரண்டோட வந்துட்டு லைட் ப்ளூவையும் சைல்டோட கலருக்கு வந்துட்டு லைட் பிங்கையும் கொடுக்குறேன். எனவே நான் பிக்க நான் ரீகேப் பண்ண போறேன். நான் எந்த இடத்துல மிஸ் பண்ணது தெரியல. நான் குயிக்கா ரீகேப் போறேன். அப்ப டிஸ்பிளேல வந்துட்டு டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு இது இருக்கு, அதுல ஃபிளக்ஸ்ன்றதை நான் இப்போதைக்கு கொடுக்குறேன். இந்த டிஸ்பிளே ஃபிளக்ஸ்ல வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு நான் வந்துட்டு செட் பண்ணல. இப்ப நான் வந்துட்டு சென்டர் செட் பண்ணியிருந்தேன். இதே மாதிரி நாங்க வந்துட்டு இதுல செட் பண்ணலாம், ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டு செட் பண்ணலாம். அதே மாதிரி ஐட்டம்ஸ் வந்துட்டு சென்டர்ல இதாகிற மாதிரி நான் வந்துட்டு இப்போதைக்கு செட் பண்ணி இருக்கிறோம். சரியா? ஓகே, இப்ப இந்த நேரம் நாங்கள் சில இதை வந்து பார்த்துனாங்களா இல்லையா? சில டேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நாங்கள் பார்த்துனாங்க. இப்ப இந்த ப்ராப்பர்ட்டிஸை பற்றி எக்ஸ்ட்ராவா நீங்க தெரியணும்னு சொன்னா சிம்பிள். இப்ப நீங்க வந்து இதுல இந்த விஎஸ் கோட்ல வந்துட்டு இனிமேல ஹவர் பண்ணீங்கன்னா எம்டிஎன் ரெஃபரன்ஸ் சொல்லி ஒன்று இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணலாம். சரியா? அதை கிளிக் பண்ணி நீங்க ஓபன் பண்ணினீங்கன்னு சொன்னா எம்டிஎன் ரெஃபரன்ஸ். ஓகே, எனிவே அது எனக்கு ஒர்க் ஆகுதுல்ல. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து அலைன் ஐட்டம்ஸ் நான் காப்பி பண்ணிட்டு போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா டிரெக்டாவே சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். நேற்று நான் உங்களுக்கு HTML டேக் அப்படி சர்ச் பண்ணணும். அதே மாதிரி தான் இது. நீங்க என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அந்த ப்ராப்பர்ட்டியை அப்படியே காப்பி பண்ணி கொண்டே பேஸ்ட் பண்ணினீங்கன்னா ஓகே. அதோட சின்டாக்ஸ் சொன்னா அப்புறம் நான் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் தான் சொன்னேன். அதே மாதிரி ஃபிளக்ஸ் ஸ்டார்ட் அண்ட் பேஸ் லைன், நார்மல் ஸ்கெட்ச், இப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? அப்ப இதுகளை வந்துட்டு நீங்கள் அதுல செட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப இதை வந்துட்டு செய்யலாம். அதே மாதிரி பாருங்க, இப்ப டிஸ்பிளேலயும் வந்துட்டு லைக் வேற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ் இருக்கு. சரியா? இப்போ டிஸ்பிளேன்னு சொல்லி போட்டு சிஎஸ்எஸ் போட்டோன்னு சொன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி அதை எப்படி ஒர்க் ஆகும்னு வரும். சரி, அப்ப அதுல வந்துட்டு பாருங்க டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டியில நான் உங்களுக்கு ஏர்லியா சொன்ன மாதிரி
இன்லைன் சொல்லி ஒன்று இருக்கு, பிளாக்னு சொல்லி ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் ஃபிளக்ஸ் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணினாங்க, கிரிட் இருக்கு, இன்லைன் பிளாக், இன்லைன் ஃபிளக்ஸ், இன்லைன் கிரிட் அப்படின்னு சொல்லி இருக்கு, டேபிள் இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்ன சொல்ல அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ என்ன, தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நீங்க வந்துட்டு இதில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதில் வந்துட்டு உங்களுக்கு தேடி கற்றுக்கொள்ளக்கூடிய தேவை ஒன்று இருக்கு. சரியா? ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸா இருந்தேன்னு சொன்னா எனக்கு குயிக்கா சேட்ல போடுங்க. சாரி guys, எனக்கு டேக்ல என்னோட இன்டர்நெட் ப்ராப் ஆயிட்டு எனிவே யா எனக்கு சேட்ல போட்டீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு குயிக்கா நான் இது பண்ணி நான் போறேன். நான் ஏர்லியா ஒரு ஆள் கேட்ட மாதிரி நான் அந்த மீடியா குவேரிஸை வந்துட்டு லைட்டா ஒரு விஷயத்த சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அதையும் லேர்ன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மீடியா குவேரி வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்ற விஷயம். சரியா? மீடியா கேரி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் குயிக்கா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். இப்ப இதுல வந்துட்டு நாங்கள் ரேஷியோவை டிவைட் பண்ணலாம். லைக் ஓகே, இப்ப இது ஒரு என்ன சொல்றது, அதுக்கு வந்து நாங்கள் கிரிட்ன்றதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ நார்மலா வந்துட்டு கிரிட்ன்றதால வந்துட்டு ரேஷியோவை எங்களுக்கு டிவைட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு முன்னுக்கு அதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது 2 சைல்ட கிரியேட் பண்ணிருக்கு. இதுல வித்த வந்துட்டு 50px நான் மாத்தி, சரியா 50px மாத்தி இருக்கிறேன். சரியா, இதுல 50px மாத்திட்டேன். இப்ப டிஸ்பிளே எல்லாம் தேவை, டிஸ்பிளே ஃபிளக்ஸ் மட்டும் தேவை. ஓகே, இப்ப நான் வந்துட்டு இதை எடுத்தா ரீஃப்ரெஷ். சரியா, இப்ப நான் வந்துட்டு 150px ஐட்டம் வித் வந்துட்டு 50px கொடுத்துருக்கேன். ஸோ இல்லாட்டி எனக்கு இப்போதைக்கு வித்தின் ஐட்டம் தேவையில்லை, சைல்டுக்குரிய வித்தின் ஐட்டம் தேவையில்லை. சரியா, ஒரு நார்மலா பார்த்தா அது எங்களுக்கு எங்க இருக்குதுன்னு சொல்லி தெரியல. இல்லாட்டி நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் ஒன்று போடுவோம், டிவிஷனுக்குள்ள 1 இது 2. சரி, இல்லாட்டி 1:2 சொல்லி நாங்கள் பிரிக்க போறோம். சரி, அப்போ அதில் 1 2 போட்டுக்கிறேன். பேடிங் போட்டு வரேன். பேடிங் வந்து 30 px கொடுத்துருவோம். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, இப்போ இந்த பேரண்ட் கம்போனன்ட் இருக்குத்தானே, சாரி பேரண்ட் எலிமெண்ட் இருக்குத்தானே, இதுல வந்துட்டு டிஸ்பிளே வந்துட்டு கிரிட் போடுவோம். சரியா, இதுல டிஸ்பிளே வந்துட்டு கிரிட் போட்டுட்டு இதுக்கு கீழே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, இதுல கிரிட் டெம்ப்ளேட் கொலம்ஸ் சொல்லி போட்டு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, இது நான் குயிக்கா சொல்றேன், டவுட் கேட்ட அப்படின்னால அதை வந்துட்டு நாங்கள் எத்தனை ஃப்ரேமை பிரிக்கணும் சொல்லி நாங்கள் இதை செட் பண்ணி கொள்ளலாம். இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணினேன்னு சொன்னா இதுல வந்துட்டு கலர் வேற கலர் கொடுக்கணும். வேற கலர் கொடுக்கணும், தனித்தனியா கொடுக்கணும்னா நான் வந்துட்டு கிளாஸ்ல கொடுத்தா அது இல்லாததுதான் அப்ளை ஆகும் இல்லையா? அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல ஸ்டைலுக்குள்ள போயிட்டு இன்லைன் ஸ்டைலையும் கொடுத்து வரேன். இல்லாட்டி இப்படியும் செய்யலாம் தான். இது இருக்கட்டும். சரி, அது எப்படின்னு போட்டு இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இதுக்கு எல்லாம் கேப் இப்ப நான் 20 பிக்சல் கேப் கொடுத்துருக்கேன். சரி, அப்ப இந்த கேப்புகளால தெரியும். ஓகேவா? இப்படித்தான் வந்துட்டு நார்மலா என்ன சொல்றது ரேஷியோவை பிரிக்கிறது. சரியா? ரேஷியோ பார்த்தீங்க என்னன்னு சொன்ன போல இதுல வந்துட்டு அதுக்கு நான் உங்களுக்கு ஃபிளக்ஸை பற்றி சொன்னா அதே மாதிரி டிஸ்பிளேல கிரிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அவ கிரிட் என்ன செய்யும்னு சொன்னா கிரிட் டிஸ்பிளே கிரிட் கொடுத்துட்டு கொலம்ஸை வந்து நாங்க செட் பண்ணி கொள்ளலாம். அதோட பெர்சன்டேஜ் இல்லாட்டி அதோட ரேஷியோ இது டெம்ப்ளேட் கொலம்ஸ் சொல்லி, அதாவது கொலம் வைஸ எத்தனை மாதிரி என்ன மாதிரி அது இருக்கணும்ன்றதை நாங்க இதுல செட் பண்றோம். சரியா? அப்ப முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னா 1 ஃப்ரேம் எடுக்கணும், அடுத்தது 2 ஃப்ரேம் எடுக்கணும். அதாவது முதலாவதோட டபுள் மடங்கு ரெண்டாவது 2 ஃப்ரேம்ஸை வந்துட்டு அதை எடுக்குது. அப்ப அதாராம் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இது அந்த ரேஷியோவை எடுக்கும். சரி, இப்ப நான் இன்னொரு லெட்ஸே வந்துட்டு இன்னொரு டிவிபண்ட போட்டணும்னு சொன்னா இன்னொரு டிவிபண்ட் சேவ் பண்ணிட்டு இங்க இன்னொரு கன்வெர்ட். சரியா? இதை வந்து திருப்பி 1 2 போடுறேன். அது ஒரு ரேஷியோலாம் இருக்கிற போது சேவ் பண்ணி போட்டு அங்க வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு சொன்னா
இப்ப பாருங்க இதோட இதுக்கு இது டபுளா இருக்கும், இது அங்கால திருப்பி ஒன்றா இருக்கு. சரி, இப்படித்தான் வந்துட்டு அதோட இதுகள் இருக்கும். ஓகேவா? புகழன் அடுத்தது தினேஷ். ஓகேனா ஹவு டு ரிசீவ் ரெக்கார்ட். ரெக்கார்ட் வந்துட்டு உங்களுக்கு குரூப்ல போடுவாங்க. இட் வுட் பி ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ குட் ப்ரொவைட் த ரெக்கார்டிங். டெஃபினெட்லி ராம். ஸோ நாங்கள் அதை இது சீரிஸ் முடிஞ்ச அப்புறம் நாங்கள் உங்களுக்கு அதை போடுவோம். நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு டவுட் இப்ப கேட்குறீங்க. ஓகே, நான் குயிக்கா சொல்லிடுறேன். இதுல வந்துட்டு ஃபைல்ல போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர்ன்றதை கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபைல வந்துட்டு ஓப்பன் பண்ண. ஓகே, மீடியா பெரிய நாங்க பார்க்க முன்னுக்கு நாங்க ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து போவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெப்சைட் வந்து டாராஸ் வந்து வாங்குறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே, டாராஸ் வந்துட்டு இப்படித்தான் இருக்குது. சரியா? அதே நேரத்துல லேப்டாப் இதுல பார்த்துருக்க, பிசில பார்க்க. இப்ப நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி இதுல ஒரு இது இருக்கு, டொகல் டிவைஸ் டூல் பார். இதுல நான் என்னன்னா இந்த மொபைல்ல எப்படி இது இருக்கும் என்று சொல்றதை நான் பார்க்கலாம். மொபைல் எஸ்ன்றதை கொடுத்துட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன்னு சொன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணு சொன்னா இது மொபைல்ல எப்படி வியூ ஆகும் என்று சொல்லி எனக்கு வருது. பாருங்க, லெஃப்ட்ல வந்துட்டு வித்தியாசமா வியூ ஆகுது, இதுல வித்தியாசமா வியூ ஆகுது. இப்ப இதுல வந்துட்டு பாருங்க, இதுல நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா இதுல வித்தியாசமா வியூ ஆகுது. இதே வந்துட்டு மொபைல்ல வித்தியாசமா வியூ ஆகுது. இதை நம்ம சொல்றது மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி மொபைல் ரெஸ்பான்சிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப நான் இன்னொரு வெப்சைட் எடுக்கிறேன், டிஜிட்டல் ஓஷன் சொல்லிட்டு. சரியா? இதுல பாருங்க, இதுல நெப்பார் இவ்வளவு பெருசா இருக்கு, இந்த இமேஜ் இப்படி இருக்கு, இந்த பட்டன்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு, இந்த 3 செக்ஷன் தனித்தனியா இருக்கு, இதுல எப்படி இருக்கு. சரி, இதே வந்து நான் வந்துட்டு மொபைலுக்கு போனேன்னு சொன்னா இது ஒன்றுக்கு இப்ப பாருங்க, இதுல இருந்து பாருங்க இந்த பட்டன் எல்லாம் ஒன்றுக்கு கீழே கொண்டு வந்துட்டு. சரியா? நார்மலா அப்படி இருந்தது சைட் சைடா இருந்தது, இப்போ ஒன்றுக்கு கீழே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இமேஜ் சின்ன ஆயிட்டு. இந்த இடத்தையும் பாருங்க, இந்த /199.99 அதுவுமே வந்துட்டு பாருங்க ஒன்றுக்கு கீழே கொண்டு வந்துட்டு. அப்படித்தானே? அதுக்கு பிறகு பாருங்க கிளவுட் ஃபார் யுவர் என்டையர் ஜேர்னின்றதையும் வந்துட்டு அதுவும் வந்துட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு. நான் வந்துட்டு மொபைல் இதை ஓன் பண்ணிக்கல, அது ஒன்றுக்கு கீழே ஒன்றா இருக்குது. அப்படித்தானே? ஸோ இப்படித்தான் வந்துட்டு மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நான் டிரெக்டா போனுக்கு அப்படி வேலை செய்ய முடியாது. போனோட ஸ்கிரீன் சைஸ் நான் ஏர்லியா சொன்ன மாதிரி ஸ்கிரீன் சைஸ் என்ன. இதே வந்துட்டு ஒரு டேப்லெட் சைஸ்ன்னு பார்த்தா இது வந்துட்டு மொபைல் எஸ், இது வந்துட்டு மொபைல் மீடியம், இது மொபைல் லார்ஜ், அடுத்தது டேப்லெட். இந்த டேப்லெட் சைஸ் இப்போ நீங்க போன்ல நீங்க டேப்லெட் யூஸ் பண்றீங்க தானே, அந்த சைஸுக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்ன்றான் இதுல இருக்கு. சரியா? அப்ப இதுல பாருங்க, இதுல 2 இருக்கு. முதல் வந்துட்டு இதுக்கு 3 இருக்கு, டேப்லெட்டுக்கு 2 இருக்கு, மொபைலுக்கு 1 இருக்கு. விளங்குதா? அதை எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதைத்தான் சொல்றது மொபைல் ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது எப்படி செய்வாங்கன்னு சொன்னா, நார்மலா டிவைஸ் ஒவ்வொன்றுக்குமே இருக்கிற வித் இருக்குத்தானே, அந்த வித்தான இந்த விஷயம். வித் குறைஞ்சுன்னு சொன்னா என்ன செய்யணும், வித் கூடிச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும். இதுல லிமிட்ஸை வந்துட்டு பிரேக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப சரி, இதை வந்துட்டு போடுறேன்னு திருப்பி அதுக்கு மேல போட்டுட்டு ஒவ்வொரு இதையும் பிரேக் பாயிண்ட் சொல்ல. இப்ப நாங்க வந்துட்டு அது எங்கட ஓனா வந்து நாங்க பிரேக் பாயிண்ட்டை நாங்க செட் பண்ணலாம். இது இந்த வித்துக்கு வந்தா ஒரு பிரேக் பாயிண்ட், இந்த வித்துக்கு வந்தா ஒரு பிரேக் பாயிண்ட்னு சொல்லி இருக்கு. சரி, அப்ப அதை வந்து நான் எப்படி எழுதுறேன், குயிக்கா நான் ஓவர்வியூன்னு சொல்றேன். இதுக்கு பிறகு நாங்க பூட் ஸ்டெப்போட பேசிக் கொண்டு உங்களுக்கு பீட் ஸ்டெப் வேஸ்டிக் கொண்டு சொல்லுவோம்னு நினைச்சேன். ஸோ 7 மட்டும் நான் இப்போ உங்களுக்கு கோட காப்பி பண்ணி போட்டு உங்களுக்கு தான் கண்டு சொன்னா சொல்லலாம். சரி, ஓகே ஓகே, நான் தேடி எடுக்கிறதுக்குள்ள நான் உங்களுக்கு கண்டுக்கலாம். சரி, ஓகே. இப்ப நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா மீடியா என்று சொல்லி போட்டு ஒரு இது வந்து இருக்குது. சரியா? மீடியான்னு சொல்லி ஒரு டேக். இது வந்து அட்டோட ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்ப இதுக்கு பிறகு ஒன்லி ஸ்கிரீன் என்று போடுவோம். ஸ்கிரீன் என்று போட்டுட்டு இப்ப வந்துட்டு இது பிரக்கெட் ஒன்று போட்டு மேக்சிமம் வித். சரியா? வித் வந்துட்டு எவ்வளவு இருக்கணும், 600 px. சரி, இப்படி இருந்தா இதுக்கு என்ன செய்ய வரும் என்று சொல்லி நான் போடுவோம். அதாவது இந்த ஸ்கிரீன் வந்துட்டு 600 பிக்சல் மேக்ஸிமம் வித்துக்குள்ள இருந்து என்று சொன்னா இது என்ன செய்யணும்னு சொன்னா இப்போ பேக்ரவுண்ட் கலர் ரெட் கொடுக்கும். சரியா? சிம்பிளா சாரி, பேக்ரவுண்ட் கலர்ல
இது வந்துட்டு பேரண்டாவே இருக்குங்க. இல்லாட்டி லைக் என்ன சொல்றோம், பொடியை போடும். பொடி என்ற ஒரு டேக் இருக்கு தானே, பொடி டேக்குள்ளதான் நான் எல்லா டேக்கும் போடணும்னு சொல்லி நான் நேற்று சொன்னாங்க, நான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப பார்த்தா இப்ப பாருங்க, இதை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வராது. ஓகே, இப்ப இதுல விட சின்ன போயேக்குல இந்த நோமல் பேக்ரவுண்ட் கலர் வருது. மீடியா ஸ்கிரீன் அண்ட் மினிமம் வித் வந்து 480 பிக்சல் இருக்கேக்க, அதாவது அதுக்கு மேல இருக்கேக்க 400 இந்த இதுல பாருங்க உங்களுக்கு சைஸ் தெரியுமா, ரிசல்ட்டோட சைஸ் தெரியும். எங்களுக்கு வந்துட்டு 480 பிக்சல் வந்துட்டு மினிமம் வித்தா இருக்கும், அதாவது அதோட மினிமம் வித் 480 இருக்கும். அப்படின்னு சொன்னா 479 இருந்து 80 இருந்து கூடினா பச்சையா இருக்கும். அதுக்கு 480க்கு உள்ள இருந்தா இந்த செக்ஷன், இந்த இதுக்குரிய கோட் ஒன்றுமே ஆகாது. சரி, அப்ப இப்படித்தான் வந்துட்டு நார்மலா மீடியா வேரியன்ட் சொல்லி இதை வந்துட்டு நாங்க நார்மலா எழுதுவோம். சரியா? சோ இது வந்துட்டு மீடியா வேரியன்ட் சொல்றது. ஓகே, இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க அடுத்தது வந்துட்டு ஒரு நார்மலா நீங்க யோசிக்கலாம், என்னடாப்பா இவ்வளவு இருந்து மெனக்கட்டு எழுதிட்டு இருப்பாங்களா ஒரு டெவலப்பர்ஸும் இருந்து ஓன் டைம் பார்த்து செய்வாங்களாண்டா? அப்படி எழுதுறது இல்லை. ஆனா உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபுல்லா தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னா நீங்க வந்துட்டு அப்படி எழுத வேண்டிய தேவை இல்லை. என்னன்னு சொன்னா ரெகுலரா யூஸ் பண்ற நிறைய கிளாஸஸ ஆல்ரெடி எழுதி வச்சிருப்பாங்க. சரியா? ஆல்ரெடி இப்ப பேடிங் வந்துட்டு வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ரெகுலரா யூஸ் பண்றத எழுதி வச்சிருப்பாங்க. அதை வந்துட்டு சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் சொல்லுவாங்க. சரியா? சிஎஸ்எஸ் ஃப்ரேம்வொர்க்ஸ் சொன்னா சரி, நீங்க வந்துட்டு உங்களுக்கு உண்மையா முதலாவது வந்துட்டு உங்களுக்கு சிஎஸ்எஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிஎஸ்எஸ் டேக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதுல வந்துட்டு ஈஸியா பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அப்ப நார்மலாவே பாத்தீங்கன்னு சொன்னா பூட் ஸ்ட்ராப் சொல்லி ஒன்று இருக்குது. அதே மாதிரி டெய்ல்வின் சிஎஸ்எஸ் சொல்லி ஒன்று இருக்கு. ஃபவுண்டேஷன் ஸ்ரீலங்கால பாவிக்கிறது குறைவு. கூடுதலா ஸ்ரீலங்கால யூஸ் பண்ற விஷயங்கள் அந்த டெய்ல்விண்டும் பூட் ஸ்ட்ராப்பும், அடுத்தது எம்யூஏன்னு சொல்லி ஒன்று இருக்கு. அப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? பூட் ஸ்ட்ராப் இதெல்லாமே வந்துட்டு பூட் ஸ்ட்ராப் பண்ற அந்த விஷயங்கள் இருக்கு. பூட் ஸ்ட்ராப் பண்ணா நீங்க என்னன்னு சொன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஷீட் உண்டு. சரி, சிம்பிளா யோசிங்க. இதுல வந்து பாருங்க, இன்ஸ்டாலேஷன் டாக்ஸை பார்ப்போம். இதுல பாக்க ஜூம் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிம்பிள். இப்ப நான் வந்து எப்படி ஒரு லிங்க்ல வந்துட்டு உங்களுக்கு இதை வந்துட்டு காப்பி பண்ணினேனோ, பக்கத்துல இருந்த காப்பின்னா அதே மாதிரி இதுல வந்துட்டு லிங்க்ல வந்துட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அப்படின்னு சொன்னா இது ஆன்லைன்ல இருக்கு. பூட் ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸ் வந்துட்டு வேற ஒரு இடத்துல இருக்கு. சரியா? min.css இருக்குல்ல, இந்த ஃபைல் ஒன்று இருக்குது இன்டர்நெட்ல. இந்த ஃபைலை நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்க. இந்த ஃபைல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற கோடிங், அடிக்கடி யூஸ் பண்ற கிளாஸஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை நீங்க ஜஸ்ட் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ற வேலை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா காட்டுறேன். சரியா? இதுல இது சிம்பிளா பேடிங் சர்ச் பண்றேன்னா பேடிங் தான் நாங்க மார்ஜின் பேடிங் பார்த்து நாங்க தானே மார்ஜின் பேடிங்ல பாத்தீங்கன்னு சொன்னா மார்ஜின் டாப் 0, மார்ஜின் டாப் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நான் அப்போதை பாத்துறீங்க, நான் போயிட்டு மார்ஜின் வந்துட்டு 0 ஒன்று கொடுத்துறேன். இங்க வந்துட்டு நீங்க கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணலாம். MT0 ஒன்று யூஸ் பண்ணினா நார்மலாவே உங்களுக்கு மார்ஜின் டாப் வந்து 0 ஆயிடும். அதை நீங்க கனெக்ட் பண்ணிட்டு நார்மலா இதை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். லெஃப்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு நார்மலா ஒரு சைஸ் இருக்கும்னு சொன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு டெமோ ஹார்ட் வார்ம்ன்றதுனால டைம் கொஞ்சம் மட்டுமட்டா இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு பூட் ஸ்ட்ராப் சொல்லி இருக்கு. நீங்க இதையும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பேடிங் வந்து கணக்கா இருக்கணும்னு சொன்னா P2 அப்படின்னு சொல்லுவாங்க. கூட ஒன்று சொன்னா P3 பேடிங். இதுவும் பார்க்க நல்ல கூட ஒன்று சொன்னா P5 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அப்படின்னு சிம்பிளான கிளாஸையே நீங்க யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே ஆல்ரெடி எழுதின கூட இருக்கும். ஆல்ரெடி இப்போ எழுதின ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அதை வந்துட்டு குயிக்கா வந்து டெவலப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு தானே, இதெல்லாம் செய்யலாம். ஆனா இதை நீங்க யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா உங்களுக்கு சிஎஸ்எஸ் வந்துட்டு தரோவா தெரியணும்.
சிஎஸ்எஸ் நல்ல ஃப்ளூவெண்டா உங்களுக்கு தெரிஞ்சா தான் உங்களால இதுல வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ யா ஓகே. அப்ப இதுதான் வந்துட்டு விஷயம். அப்ப நீங்க வந்துட்டு நீ சிஎஸ்எஸ் படிக்க போறீங்க ஃபர்தரான்னு சொன்னா முதலாவது சிஎஸ்எஸ் பேசிக்ஸ் வந்து பாருங்க. W3 ஸ்கூல்னு சொல்லி இருக்கு. நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சிஎஸ்எஸ் சொல்லி இதுல இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஒவ்வொன்றா பார்த்து ஓகே என்னென்ன ப்ராப்பர்ட்டி என்னென்ன மாதிரி வேலை செய்யுது, உங்களுக்கு இப்ப எப்படி வேலை செய்யுது எப்படி கனெக்ட் பண்றது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் சொல்லி தந்துட்டேன். இதுல நீங்க அப்படியே ஃப்ளோவா போய் கொண்டு இந்த மார்ஜின்டா என்ன, அதுக்கு பிறகு ஐக்கன்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதை சிஎஸ்எஸ் ஐக்கன்ஸ் வந்துட்டு இப்போ அலைன் பண்றது எப்படி, ரைட் சைட் லெஃப்ட் சைட் அதுல அலைன் பண்றது எப்படி, ஒரு ட்ராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றது, இப்போ இதுல பாருங்க ஹவர் பண்ணிக்கல கீழே ட்ராப் டவுன் சொல்லுவாங்க, அதை எப்படி ஒர்க் பண்றது, சரியா? சிஎஸ்எஸ் கலர்ஸ் எப்படி இருக்குது, அடுத்தது வந்துட்டு ஷேடோன்னு சொல்லுவோம் தானே, அதோட நிழல் மாதிரி இதுல பாருங்க ஷேடோன்னு சொல்லுவோம், இந்த ஷேடோ எப்படி ஒர்க் இப்படி வந்துட்டு எல்லா விஷயமுமே இதுல இருக்குது. ஸோ இதுல நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம், இந்த ரிசோர்ஸஸை பாவிச்சு கொள்ளுங்க, சரியா? ஓகே தென். ஸோ நாங்கள் ஓகே முடிஞ்சது. அப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ அடுத்த விஷயத்த நான் அப்படியே கேட்போம்.